صلاة الله على الهادي النبي شفيع الخلق في اليوم الرزيم نسيم تحية المولى العلي على أصحاب طه الأبتهي خصوصا أهل بدر من كرام خيار من ذوي الفضل الجليل هم الأبرار وأعلام هداة نفوسهم فدوها للنبي فسبحان الإله وقد براهم وأولاهم در المجد سمين هووا عزا وفضلا والكمالا بصحبة خاتم رسل البهيم غزوا لله غزوات وعالوا ببدر كلمة الله العليم سرعة شهداء أهل بر علاة أهل إكرام خفيم فكم فرج يجيء إذا تواصل به والفتح في حال سليم بهم نرجو الإله لكشف ضري ونيل مطالب القلب شجيب صلاة الله دائمة تفوت على طه النبي الهاشمي وآله وصحابة ما توسل بأهل البدر ذو خوف بلي رضي الله عن أهل البدر رضي الله عن شهداء رضي الله عن أهل البدر رضي الله عن شهداء رضي الله عن أهل البدر رضي الله عن شهداء اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى الله بأن تصلي عليه حي القيوم الله جل جلاله அவனுடைய மஹ்லூகாத் அனைத்திலும் பிரதானமான பனு ஆதமை மனித சமுதாயத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா மாபெரும் விசேஷமான படைப்பாக அல்லாஹ் ஆக்கியிருக்கின்றான். அதன் காரணத்தினால்தான் ஜின்களும் அல்லாஹ்வுடைய படைப்பு தான். ஜின்களையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவனை இபாதத்து செய்வதற்காக தான் அல்லாஹ் ஜின்களையும் தக்லீக் செய்திருக்கின்றான். இதனை குறித்து குர்ஆன் தெல்ல தெளிவாக நமக்கு தெளிவுபடுத்துகின்றது. அல்லாஹ் தபாரக வ தஆலா வமா خلقத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன் என்பதாக அல்லாஹ் பயான் செய்கின்றான். ஜின் வர்க்கத்தையும் மனித வர்க்கத்தையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவை இபாதத்து செய்வதற்காக, அல்லாஹ்வை தவிர வேறு மஅபூது இல்லை, லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற உன்னதமான தௌஹீதை அறிந்து நடக்க வேண்டும் என்பதற்காக தான் அல்லாஹ் ஜின் வர்க்கத்தையும் மனித வர்க்கத்தையும்
தஹ்லீக் செய்திருப்பதாக அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் தெளிவாக தெளிவுபடுத்துகின்றான். அவ்வாறு இருந்த பொழுதும் ஆலமுல் அர்வாஹில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா மனிதர்களுடைய ரூஹை மட்டும்தான் அல்லாஹ் கூப்பிடுறான். ஜின்களுடைய ரூஹை அல்லாஹ் அழைக்கல, மற்ற எந்த மஹ்லூகாத்தையும் அல்லாஹ் அழைக்கல. ஒன்லி ஒன் பனு ஆதமுடைய ரூஹை மட்டும் அல்லாஹ் ஹாஸாக அழைத்து தான் என்ன செய்யறான், அவனுடைய ஆலிஷான் ருபூபியத்தை அல்லாஹ் ظுஹூராக்குறான், இல்ஹாராக்குறான். அலஸ்து பிரப்பிக்கும் அலஸ்து பிரப்பிக்கும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா கேட்ட பொழுது அங்க இருந்த எல்லா அர்வாஹும் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய ரூஹும் அவர்களுடைய சந்ததிகள் அவுலாதுகள் மொத்த பேருடைய ரூஹ் இருந்துச்சு. அலஸ்து பிரப்பிக்கும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா எல்லா அர்வாஹையும் பார்த்து அல்லாஹ் சுவால் செய்த பொழுது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சுல்பில் இருந்து அவர்கள் துர்ரியத் ஹத்தல் கியாமத் நாள் வரை வரக்கூடிய எல்லா மனிதர்கள், மொத்த மனிதர்கள், நபிமார்கள் ரூஹு ஷரீஃபு இருந்துச்சு. ஷத்தாத், நம்ரூத், காரூன், ஃபிரௌன் இது போன்ற வாலிமீன்களுடைய ரூஹு இருந்துச்சு. மொத்தத்தில் பனு ஆதமுடைய மொத்த பேருடைய ரூஹையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஒன்று கூட்டி ஒரு கான்ஃபரன்ஸ் அல்லாஹ் வச்சான். மாஷா அல்லாஹ்வுடைய ருபூபியத்தை பற்றிய கான்ஃபரன்ஸ். அல்லாஹ் தபாரக வ தஆலா அலஸ்து பிரப்பிக்கும் கேட்டா. மாஷா அல்லாஹ் நம்ம எல்லாருடைய ரூஹையும் அல்லாஹ்வுடைய நூறான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பலா ஷஹீதனாட் சாட்சி சொல்ல வச்சாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்ம எல்லாருடைய ரூஹ் மாஷா அல்லாஹ் என்ன பலா ஷஹீதனான்னு சாட்சி சொன்னதே குர்ஆன் உறுதிப்படுத்துது. நம்ம எல்லாருடைய ரூஹையும் பலா ஷஹீதனான்னு சாட்சி சொல்ல வச்சது எது? அல்லாஹ்வுடைய நூறான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நூர். மாஷா ரசூலுல்லாஹ் தான் மாஷா அல்லாஹ் எல்லாரையும் பலா ஷஹீதனான்னு சாட்சி சொல்ல வச்சாங்க. காரணம் மாஷா அல்லாஹ் ரப்பை அறிந்தவர் யாரும் கிடையாது. அப்போ ரப்பை யாருக்கு தெரியும்? ரப்புடைய அபுதாகிய முஹம்மதுக்கு தெரியும். மாஷா அல்லாஹ் ரப்புடைய நூறாகிய அபுதுஹு வ ரசூலுஹுவான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு மட்டும்தான் தெரியும் ரப்ப. மாஷா அல்லாஹ் அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா ரூஹையும் பலா ஷஹீதனான்னு சாட்சி சொல்ல வச்சாங்க. இது ஒரு ஆம் கான்ஃபரன்ஸ். இது முடிஞ்சிருச்சு. ஷானே ருபூபியத்தை பற்றிய பயானாத்துடைய மஜ்லிஸ் ஓவர். அடுத்து அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா खासाன खुसूसिயான எல்லா ரூஹும் சுத்த பரிசுத்தமானதுதான். எல்லா ரூஹும் பரிசுத்தமானதுதான். அதுல ஆலா தரஜால இருக்கிற அம்பியா அல்லாஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய அம்பியாக்களுடைய அர்வாஹுல் முகத்தஸா மட்டும் அல்லாஹ் खासा அழைச்சினா ஸ்பெஷல் மீட்டிங் அல்லாஹ் வைக்கிறார். அதுல மாஷா அல்லாஹ் யாருக்கெல்லாம் அல்லாஹ் நுபுவத்தை அத்தா செய்யறதுக்கு அல்லாஹ் இख्तियार செஞ்சிருக்கிறானோ, மஷியத்தை இலாஹியாவில் யாருக்கெல்லாம் நுபுவத்து நசீபாக போகுதோ அந்த ரூஹ் ஷரீஃப் மட்டும்தான் அலோட் அங்க. மாஷா ஆம் கான்ஃபரன்ஸ்ல அல்லாஹ் அவருடைய ருபூபியத்துடைய ஷானை பற்றி பயான் செஞ்சு கொடுத்தான். அலஸ்து பிரப்பிக்கும்னு சொல்லி खास கான்ஃபரன்ஸ். ஒன்லி ஒன் அம்பியா அல்லாஹ் அலைஹிஸ்ஸலாம் நபிமார்கள் மட்டும்தான். வலிமார்களே கிடையாதுங்க, அவுலியாக்களே கிடையாது, சித்திகன் கிடையாது, சித்திகனே கிடையாதுங்க. அந்த ஒன்லி ஒன் யார்? மாஷா அல்லாஹ் நபிமார்கள் மட்டும்தான். மாஷா அல்லாஹ் அம்பியாக்கள் மட்டும்தான்.
அவ்வளவு தூரம் ஸ்பெஷல் கான்ஃபரன்ஸ் அது மாஷா. அந்த கான்ஃபரன்ஸ் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவனுடைய ஹபீபுல் ஆலமான ரூஹுல் வஜூத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அஸமத்துல் அக்பர் ஆலி ஷான அல்லாஹ் பயான் செஞ்சு கொடுக்கிறான் மாஷா. பயான் செஞ்சு கொடுத்தது மட்டுமல்ல, லா துமினுன் பிஹி, எல்லா அர்வாஹையும் பார்த்து அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஸ்பெஷல் ஆர்டர் போடுறான். லா துமினுன் பிஹி, எல்லாரும் அவங்களை கொண்டு ஈமான் கொள்ளும். வல தன்சுரன்னஹு, எல்லாரும் அவர்களுக்கு ஹாதிமா இருக்கு. நுஸ்ரத்னா என்ன? ஹிதமத் செய்யறது மாஷா அல்லாஹ். எல்லாரும் மாஷா அல்லாஹ் ஹாதிமா இருங்க. ஆலமுல் அர்வாஹ்ல கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை யாரெல்லாம் ஈமான் கொண்டார்களோ அல்லாஹ்வுடைய உத்தரவுப்படி, அல்லாஹ் ஆலமுல் அர்வாஹ்ல ஷானே முஹம்மதை யாருக்கெல்லாம் திறந்து காட்டினானோ, யாருக்கெல்லாம் ஈமான் கொள்ளக்கூடிய பாக்கியத்தை கொடுத்தானோ, ஆலமுல் அர்வாஹ்லயே அல்லாஹ்ட ஹபீபுல் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹாதிமீன்களாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா யாரையெல்லாம் அப்பாயிண்டட் பண்ணானோ அவர்கள் எல்லாம் ஆலமு ஷஹாதாவுக்கு நபிமார்கள்ங்கிற ஷான்ல வந்தாங்க. நபிமார்கள் ஷான்ல வந்தாங்க. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய ஹதரத்துல அல்லாஹ்வுடைய படைப்புகள் அனைத்திலும் விசேஷமானவர்கள் அம்பியாக்கள். நபிமார்களுக்கு பிறகுதான் சித்திக், கைருல் பஷர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுவே நபிக்கு பிறகுதான். இப்போ மாஷா அல்லாஹ் என்ன, அல்லாஹ்வுடைய ஹதரத்துல் இலாஹியால யார் ரொம்ப விசேஷமான அடியார்கள்? அம்பியா அல்லாஹ் அலைஹிஸ்ஸலாம். அந்த நபிமார்கள் யாரு? ஆலமுல் அர்வாஹிலேயே அவர்கள் அல்லாஹ்வுடைய நூருல் வஜூதான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஈமான் கொள்ளக்கூடிய தௌஃபீக் ஜாரியானவர்கள். மாஷா தௌஃபீக் ஜாரியானவர்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஈமான் மட்டும் கொள்ள சொல்லல, அவர்கள் கண்மணி நாயகத்துக்கு என்ன ஹாதிமீன்களாக இருக்கணும். லா துமினுன் நபி வல தன்சுருன், அவர்களை கொண்டு ஈமான் கொள்ளுங்கள். அவங்களுக்கு நீங்க எல்லாம் என்ன நுஸ்ரத் செய்றவங்களா இருக்கணும். நுஸ்ரத் மாமானா ஹிதமத், ஹாதிமீன்களா இருக்கணும். மாஷா. அப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஆலமுல் அர்வாஹ்ல கண்மணி நாயகத்துல் ஆலி ஷான அல்லாஹ் யாருக்கெல்லாம் திறந்து காட்டி நாயகத்தை கொண்டு ஈமான் கொள்ளக்கூடிய பாக்கியத்தை கொடுத்து நாயகத்துடைய ஹாதிமீன்களா அல்லாஹ் ஆக்கினானோ அவர்கள் எல்லாம் இந்த உலகத்துக்கு மாஷா அல்லாஹ் என வரும்போது நபிங்கிற ஷான்ல, நபிங்கிற அந்த ரிஃபாத்துல, நபிங்கிற தரஜால வந்தாங்க. மாஷா ஆலமு ஷஹாதாவுல, ஆலமுல் அர்வாஹ்ல நபிமார்களுக்கு அல்லாஹ் அவன் ஹபீபுல் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆலி ஷான திறந்து காட்டின மாதிரி ஆலமு ஷஹாதாவுல அல்லாஹ் யாருக்கெல்லாம் அவன் ஹபீபுல் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆலி ஷான திறந்து காட்டினானோ அவர்கள் எல்லாம் அவுலியாக்கள். மாஷா ஆலமுல் அர்வாஹ்ல அல்லாஹ் தபாரக வ தஆலா கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆலி ஷான யாருக்கு திறந்து காட்டினானோ அவர்கள் எல்லாம் அம்பியாக்கள். ஆலமுல் அர்வாஹ்ல, ஆலமுல் ஷஹாதாவுல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா யாருக்கெல்லாம் நபிமார்களுக்கு ஆலமுல் அர்வாஹ்ல செஞ்ச அந்த தௌஃபீக்கை ஆலமுல் ஷஹாதாவுல அல்லாஹ் யாருக்கு செஞ்சானோ ஸாத் மைமூனத்துல் ஆலியாவான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஈமான் கொள்ளக்கூடிய பாக்கியம், ரசூலுல்லாஹ் ஈமான் கொள்ற பாக்கியம். ஈமான் சும்மா வாயால என்னமா ஈமான் முஃபஸ்ஸல் ஈமான் முஜ்மல் படிச்சிட்டு போறதில்ல. ஈமானுடைய ஹகீகத்தை, ஈமானுடைய ஹகீகத்துல மாஷா யாருக்கெல்லாம் அல்லாஹ் தௌஃபீக் செய்யறானோ அவங்க எல்லாம் அவுலியாக்கள். மாஷா அவரெல்லாம் அவுலியாக்கள். அப்ப நபிமார்கள் எப்படி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹாதிமீன்களா இருக்கிறாங்களோ அது மாதிரி அவுலியாக்களும் நாயகத்தோடைய ஹாதிமீன்களா இருக்கிறாங்க. மாஷா அவுலியாக்கள்
நாயகத்துடைய ஹாதிமன்களா இருக்கிறாங்க. ஷரியாத்தே முஹம்மதியாவுடைய ஹுத்தாம கிராமா இருக்கிறாங்க அவுலியாக்கள் மாஷா. அதன் காரணத்தினால தான் இந்த ஷரியாத்தே முஹம்மதியா தீனுல் இஸ்லாம் இந்த பரந்த விரிந்த இந்த பூலோகத்துல அவுலியாக்கள் மூலமா தான் எல்லா இடத்துக்கும் தீன் பரவுச்சு மாஷா. அவுலியாக்கள் மூலமா தான் எல்லா இடத்துக்கும் தீன் பரவுச்சு மாஷா அல்லாஹ். என்ன இன்னைக்கு ஜமாதுல் ஊலா ஜமாதுல் அவ்வல் மாதம் பிறை 17 பத்ரு சஹாபாக்களுடைய நாள் மாஷா அல்லாஹ். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஜாத்த குதுசியாவை ஈமான் கொள்ளக்கூடிய பாக்கியவான்களில் முதலாவது ஆலா ஷான்ல ஃபௌக்ல உள்ளவர்கள் பத்ரு சஹாபாக்கள் ரதுவானுல்லாஹி தஆலா அன்ஹும் அஜ்மஈன் வ நஃபஅனா மின் பரக்காத்தி ஃபித் தாரின். பத்ரு சஹாபாக்கள் என்ன நாயகத்துடைய மஹப்பத் ஷரீஃப்ல அவர்கள் ஃபனா ஆனது போல் வேறு யாரும் ஃபனா ஆக முடியாது. சையதுனா ஹம்ஸத்துல் கர்ரார் நாயகத்தில் இருந்து, சையதுனா அலி கர்ரமல்லாஹு வஜஹு நாயகத்தில் இருந்து, ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் நாயகத்தில் இருந்து, ஜமீ சஹாபத்துல் பத்ரியின் எல்லா பத்ர் சஹாபாக்கள், ஒவ்வொரு பத்ர் சஹாபாக்களும் கண்மணி நாயகத்துடைய பேரின்ப காதல்ல ரசூலுல்லாஹ்வுடைய மஹப்பத்தில் குர்பான் ஆகிறது தான் என்ன ஈமானுடைய ரியாலிட்டி. ஈமானுடைய ஹகீகத் ரியாலிட்டி என்ன? ஹகீகத் மாமானா ரியாலிட்டி. அது என்ன மாஷா அல்லாஹ் நாயகத்துடைய மஹப்பத் ஷரீஃப்ல குர்பான் ஆகிறது. மஹப்பத் சும்மா நாவல சொல்றதல்ல, அது ரியல்ல மாஷா, ஃபீலிங்ல ஃபில் ஹால்ல மாஷா, ஃபில் ஹால்ல மஹப்பத் அனுபவிக்கிறது. ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாயக கோமான் பத்ர் களத்துல என்ன சஹாபாக்கள் யுத்தத்துக்கு அணிவகுத்து நிற்கும் போது அணியை சரி செஞ்சுக்கிட்டு வர்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சரி செய்து கொண்டு வரும் பொழுது நாயகம் கையில என்ன ஒரு அம்பு வச்சிருந்தாங்க. அம்பை வச்சு மாஷா அல்லாஹ் அப்படியே கரெக்டா எல்லாரும் கரெக்டா நிக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்துட்டு வர்றாங்க. அதுல ஒரு சஹாபி என்ன அந்த சஃப்ல கொஞ்சம் கரெக்டா இல்லாம அவங்க கொஞ்சம் அங்க இங்கமா நின்றாங்க. அங்க இங்கமா நின்றாங்க மாஷா அல்லாஹ். யார் அவங்க? சவாத் ரலியல்லாஹு தஆலா. நம்ம அஸ்ஹாபுல் பத்ர் அஸ்மாய் கரவம்போது சவாத் நிறைய சவாத் வரும். அதுல மாஷா அல்லாஹ் ஒரு சவாத் ரலியல்லாஹு தஆலா, சவாத் இப்னு அஷீர் ரலியல்லாஹு தஆலா மாஷா அல்லாஹ். என்ன நாயகம் சேர செஞ்சுக்கிட்டே வரும்போது அவங்க ஆளு கொஞ்சம் எல்லாம் என்ன மாதிரி ஆள் பருத்தம் பறக்கத்தாக்கிறோம் நம்ம அந்த மாதிரி மாஷா இல்லைங்க சார். அது அல்ஹம்துலில்லாஹ் என்ன சஹாபாக்கள் யுத்தத்துக்குன்னு சொல்லி ஒன்று ஸ்பெஷலா ட்ரெஸ் எல்லாம் இப்போ ஒன்று பண்ணி போட்டுட்டு போகல. ஏன்னா ஆயுதங்களே எல்லார்டையும் சரியா இல்லை. அப்போ போருக்கான மற்ற அந்த வார் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் எங்கே இருக்க போகுது? சவாதர் அலி என்ன ஒரு போர் ஒரு ஜம்காலத்தை தான் மேலே போத்திருந்தாங்க. அவங்க ட்ரெஸ் அதுதான், ஒரு பெரிய போர்வையை மேலே சுற்றி போத்திருக்காங்க. அதுல போத்தி இருந்ததுல அந்த அணில் நின்றதுனால என்ன வயத்து பக்கத்தில் அந்த துணி விலகி இருந்துச்சு. நாயகம் அவர்கள் அம்பால் அப்படியே சரி செய்யும் போது அவங்க வயத்துல அம்பு பட்டுச்சு. வயத்துல அம்பு பட்டா எப்படி இருக்கும்? அவங்க வயத்துல அம்பு பட்ட உடனே இப்படின்னாங்க மாஷா அப்படி வயத்தை கொஞ்சம் உள்ள எடுத்தாங்க. ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்மண்ணாய் உடனே சவாத் என்ன உங்களுக்கு நான் அழுத்தி வச்சுட்டனோ? ரவுஃபுர் ரஹீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சவாத் அம்பு உங்களுக்கு என்ன அழுத்தி வச்சுட்டனோ? உங்களுக்கு வேதனை ஆகிடுச்சோ? அப்படின்ற உடனே அவங்க எதுவுமே சொல்லாம நாயகத்தை பார்த்து அப்படி என்ன புன்முறுவலா புன்னகைச்சாங்க. நாயகம் சலாஸ் உடனே அம்பு அவங்களோட கையில கொடுத்துட்டான். சவாத் உங்களுக்கு நான் செஞ்சது வேதனை இருந்துச்சா நீங்க என்ன செஞ்சிருங்க, பாக்கி பதிலுக்கு செய்யுங்கன்னு கொடுத்தாங்க மாஷா. அம்பை வாங்கிட்டு சொன்னாங்க அவங்க, நாயகமே என் வயிறுல அம்பு பட்டுச்சு, தாங்கள் மாஷால என்ன ஜரா ஆயுத பாணியா இருக்கிறீங்க, போர் கூட உடுத்தி இருக்கிறீங்கன்னு சொல்லி
நாயஸ்தாசன் டக்குன்னு மாஷா அல்லாஹ் ஓபன் பண்ணி பத்தன் ஆத்தரை காட்டின உடனே அம்பு தூக்கி போட்டு சல்லாசன் முபாரக்கான மணி வைத்து கட்டி பிடிச்சிக்கிட்டாங்க. சொன்னாங்க, யார சொல்லலாம், நான் இந்த போருக்கு வரும்போது அல்லாட்ட நியத்து வச்சேன், யாரெல்லாம் இந்த போரில் நான் ஷஹீத் ஆகணும், கடைசியாக இந்த உலகத்துல நான் டச் பண்ணக்கூடிய அந்த ஜசத முபாரக்கா உன் ஹபீபுல் ஆலத்துடைய ஜிஸ்முல் கரீமா இருக்கணும், யாரெல்லாம் அந்த போர்ல ஷஹீத் ஆகணும், ஒன்ன சந்திக்க வரணும். அதே நேரத்தில் இந்த உலகத்துல நான் கடைசியாக தொடர்றது உன் ஹபீபுல் ஆலத்துடைய ஜசதுல் கரீமா இருக்கணும், உன்னுடைய நூறான உன்னுடைய மஹபூபான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஜஸத் தய்யிபாவா இருக்கணும். நான் என்ன நியத்து வச்சு முராது வச்சு வந்த நாயகமே, நான் அதுக்காக தான் துண்டை விலக்கிட்டு நின்றேன், தாங்கள் வருவீங்கன்னு தெரியும் எனக்கு. அல்லாஹு அக்பர் கபீரா. மஹப்பத் ஃபில் ஹால், இது மாஷா மஹப்பத் ஃபில் ஹால். அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செஞ்சிருக்கிறான். ரசூலுல்லாஹ்வுடைய மஹப்பத்தை நாம் ஆசைப்படக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறானே, அது பெரிய நியாமத் மாஷா அல்லாஹ், அது பெரிய நியாமத். கண்மணி நாயகத்தை மஹப்பத் வைக்கக்கூடிய அந்த சஹீஹான அந்த ஃபஹம்ல ஒரு சிஹத்தான ஒரு தெளிவு நமக்கு இல்லாமல் இருந்தாலும் அதுல ஆசைப்படுற பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறானே, அது சாதாரண விஷயம் அல்ல. ரசூலுல்லாஹ்வை ஆசைப்படுறது சாதாரணமான விஷயம் அல்ல. ரசூலுல்லாஹ்வுடைய மஹப்பத் ஷரீஃபுடைய ஆதமத் யாருக்கு தெரியும்? யாருக்கு அல்லாஹ் ஈமான நசீபாக்குறானோ அவங்களுக்கு புரியும் மாஷா. அது ஆலமுல் அர்வாஹ் நசீபானுச்சு அம்பியாக்களுக்கு, ஆலமு ஷஹாதால் நசீபாவது அவுலியாக்களுக்கு மாஷா. ஆலமு ஷஹாத் நசீபாவது அவுலியாக்களுக்கு. அவுலியாக்கள்னா யாரு? ஏதோ புரியாத ஒரு விஷயத்தை சொல்லி எல்லாரையும் குழப்பறது அல்ல. தஸவுஃப் தஸவுஃப் சூஃபிசம், சூஃபிசம் வேற, ஷரியத் வேற இல்ல மாஷா. ஷரியத்தோட ஐனியத்து தான் சூஃபிசம் மாஷா. காரணம் ஷரியத் சொல்றதும் ஹுப்ப ரசூலதா, சூஃபிசம் சொல்றதும் ஹுப்ப ரசூலதா மாஷா. எந்த ஃபன்னா இருக்கட்டும், அந்த ஃபன் நமக்கு நஜாஹ தரக்கூடிய ஃபன்னாக இருக்குமே ஆனால், ஹதரத் இலாஹியாவில் கபூலியத் உள்ள ஃபன்னாக இருக்குமே ஆனால், அது முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மஹப்பத் ஷரீஃபை மட்டும்தான் அது ஹைலைட் பண்ணும் மாஷா. ரசூலுல்லாஹ்வுடைய மஹப்பத் மட்டும்தான் ஹைலைட் பண்ணப்படும் மாஷா. இந்த உலகத்துல மாஷா அல்லாஹ் என்ன, அல்லாஹ்வுடைய ஹதரத்தில் மக்பூலான முகர்ரபின்கள்ல ஆல மஷ்ஹூரான அவுலியாக்கள் மஷாயிஹ்மார்களுடைய வரிசையில கௌசுல் ஆலத்துடைய ஷியூக்ல வரக்கூடியவங்க சையதுனா சிர் சக்தி ரலியல்லாஹு தஆலா, சிர் சக்தி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுக்கு மருமகனும் கூட முரீதும் கூட ஹஜ்ரத் ஜுனைதுல் பக்தாதி ரலியல்லாஹு தஆலா. ஜுனைதுல் பக்தாதி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்ட்ட சிறு சக்தி சொன்னாங்க, ஜுனைத் என்னிடமிருந்து தாங்கள் என்ன, நான் உங்களுக்கு கொடுத்த பயிற்சி இருக்குதுல்ல, நான் உங்களுக்கு கொடுத்த தரபியத் இருக்குதுல்ல, என்கிட்ட இருந்து நீங்க வாங்கின இல்ம ஜனங்களுக்கெல்லாம் எடுத்து சொல்லுங்க, மக்களுக்கு எடுத்து சொல்லுங்க, நான் உங்களுக்கு இஜாசத்து கொடுத்துட்டேன். இந்த காலத்துல என்ன இஜாசத்து ஹிலாபத்து இல்லாமல் அவன் வேஷம் போடுறான். ஜுனைதுல் பக்தாதி மாஷாஅல்லாஹ் சிறு சிக்கித்துல 1 வருஷம் 2 வருஷம் இல்ல 40 வருஷம் படிச்சான். எத்தனை வருஷம்? 40 வருஷம் படிச்சாங்க மாஷா. ஜுனைதுல் பக்தாதி அவங்கள்ட்ட சிறு சக்தி அவங்களோட முர்ஷிது சொல்ற, முர்ஷிது மாமா சொல்றாங்க, ஜுனைத் நான் உங்களுக்கு கொடுத்த தரபியத்தை, நான் உங்களுக்கு கொடுத்த இல்ம நீங்க மக்களுக்கெல்லாம் எடுத்து சொல்லுங்க. ஜுனைத் பக்தாதி சொன்னாங்க, சையதி அதுக்கு நான் தகுதியானவனா? அடுத்த ஆளுக்கு நான் இல்ம படிச்சு கொடுக்குற அளவுக்கு, அது தங்கள்கிட்ட இருந்து நான் வாங்கின அந்த இல்ம வேற ஒரு ஆளு கொடுக்கறதுக்கு எனக்கு என்ன தகுதி இருக்குது? நான் ஒரு ஆஜிஸ், ஒரு நாகிஸ், எனக்கு அதுக்கான எந்த விதமான தகுதி இல்லைன்னு சொன்னாங்க. சிறு சக்தி சுக்குத்தா இருந்துட்டாங்க. கொஞ்ச நாள் கழிச்சிச்சு மறுபடியும் சொன்னாங்க, சிறு சக்தி ஜுனைத்
நான் உங்களுக்கு கொடுக்குற இல்மை, எனக்கு வயசாயிடுச்சு, நான் உங்களுக்கு எல்லா விதமான கமாலயத்தையும் அல்ஹம்துலில்லாஹ் கொடுத்துருக்குறேன், அது மக்களுக்கு எடுத்து சொல்லுங்க நீங்க. அதே ஜவாபை சொன்னாங்க ஜுனைத் அல் பக்தாதி. எனக்கு என்ன அதுக்கான ஒரு தாக்கத்து இருக்குது, தகுதி இருக்குது. அல்லாஹ் அக்பர் கபீரா, நிறைய குடம் தழும்பாது. இந்த காலத்துல என்ன ஒண்ணுமே தெரியாது, ஜாஹில்லா தன்னை ஆரிஃபா காட்டுறான், தன்னை காமிலா காட்டுறான், வலியா காட்டுறான், புரிஞ்ச சாஹிபுல் வக்தங்கிறான். யார் மாஷா அல்லாஹ்? ஜுனைத் அல் பக்தாதி. அவங்களுக்கு விலாயத்தை யாரு கொடுத்தா? முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரா வந்து விலாயத்தை கொடுத்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதான் ஒரு பாக்ஸரா இருந்தாங்க, அவங்க ஒரு பாக்ஸர் ஜுனைத் அல் பக்தாதி. பக்தாத்ல ஒரு பெரிய மேட்ச் நடக்குது, வேர்ல்டு ஃபேமஸான பெரிய சாம்பியன் வர்றாப்புல. பக்தாத்ல என்ன சவால் விட்டுக்கிட்டு, என்ன ஏத்தி யாருங்க பாக்ஸிங் பண்றதுக்கு வாரான்னு சொல்லி பக்தாதுடைய கலீஃபா என்ன பண்ணாப்புல, நீ என்ன பெரிய ஆளு, எங்க நாட்டுல ஆள் இருக்குது, ஜுனைத கூப்பிடு. ஜுனைத் மாசால என்ன, ஜுனைதுக்கும் அந்த பெரிய ஆளுக்கும் மேட்ச். இதுக்கடையில வேற யாரெல்லாம் இந்த மேட்ச்ல கலந்துக்கலாமோ எல்லாரும் வரலாம். மேட்ச் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. வேர்ல்டு ஃபேமஸான பெரிய அந்த சாம்பியன் என்ன ஜுனைத் பக்தாதி ஒரு தட்டை தட்டி தூக்கி வீசிட்டாங்க, ஒரு தட்டை தட்டி தூக்கி வீசிட்டாங்க. அவனை மண்ணக்க போட்டு நெஞ்சில காலத்துக்கு வச்சுட்டாங்க. ஜுனைத் பக்தாதி தோத்து போயிட்டான். உடனே மாஷா அல்லாஹ் என்ன பக்தாதுடைய கலீஃபா யாரான்னு கொடுத்தாப்புல. வேற யார் இருக்கிறா ஜுனைதோட ஃபைட் பண்றதுக்கு? வேற யார் இருக்கிறா? ஒரு நோஞ்சா விட விடன்னு சொல்லி ஸ்டேஜுக்கு வந்தாப்புல. வேர்ல்டுல பெரிய சாம்பியனான பாக்ஸரை மலத்தி போட்டு நெஞ்சில காலத்துக்கு வச்சுட்டு என்ன ஜுனைத் பக்தாதி ஸ்டேஜ்ல சிங்க மாதிரி உட்கார்ந்து இருக்கிறாப்புல. மாஷா அல்லாஹ் ஒரு நோஞ்சா மாதிரி ஆளு என்ன ஸ்டேஜ்ல ஏறி ஜுனைத் பக்தாதி காதல் எதுக்கு சொன்னாப்புல. அவ்வளவுதான். ஜுனைத் பக்தாதி மாஷா அல்லாஹ் கீழே இறங்கி வந்தாப்புல. அந்த லைஃபான ஆளு என்ன ஜுனைத் பக்தாதி ஒரு தட்டு தட்டு கீழே மலத்தி நெஞ்சில் ஏறி உட்கார்ந்துட்டாப்புல. எல்லாருக்கும் பெரிய ஆச்சரியம். வேர்ல்டு ஃபேமஸான சாம்பியனை மலத்தி போட்டு காலத்துக்கு நெஞ்சில் வச்ச ஜுனைத் ஒரு லைஃபான ஆளு என்ன தள்ளி கீழே போட்டு நெஞ்சில காலத்துக்கு வைக்காம ஜுனைத கீழே தள்ளி அவர் காலத்துக்கு வச்சுட்டாருன்னு சொல்லி, இல்ல ரீமேட்ச் வைக்கணும், மறுபடியும் ஜுனைத் பக்தாதி ஒரு தட்டு தட்டி இந்த லைஃபானவர் மேல உட்காந்துட்டார், நெஞ்சில உட்காந்துட்டார். 3 டைம்ஸ் நடந்துச்சு. அப்படி கடைசியில் என்ன அறிவிச்சாச்சு, ஜுனைத் பக்தாதி தோத்து போயிட்டாப்புல. அப்போ இந்த பிரைஸ் என்ன, இந்த லைஃபான ஆளு வேலை விட ஆளு அவருக்கு மாஷா அல்லாஹ் கொடுத்தாச்சு. அவர் வாங்கிட்டு போயிட்டார். மக்களும் முடிச்சுக்கிட்டாங்க, கலீஃபா முடிச்சுக்கிட்டாப்புல. ஈராக்குடைய கலீஃபா ஜுனைதுடைய பெரிய ஃபேன். என்னாச்சு உங்களுக்கு? வேர்ல்டு சாம்பியன் என்ன தட்டி தூக்கி வீசுறீங்களே, இப்ப சாதாரண ஆளு இந்த மனுஷனை தாங்கள என்ன ஒரு விரலு கூட அவர் ஈக்குவலா வர மாட்டாரு. உங்களை அவர் மலக்க போட்டு நெஞ்சில உட்கார்ந்துட்டாரு, என்ன விஷயம்? ஜுனைத் பக்தாதி சொன்னாப்புல, வேற ஒண்ணுமல்ல, என் காதுல வந்து அவங்க சொன்னாப்புல, ஜுனைத் நான் ஒரு ஆளை ரசூல் மாஷா, நான் மாஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய ஹபீபுல் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹ்லுல் பைத் அத்தாருடைய ஆள் மாஷா அல்லாஹ். எனக்கு கொஞ்சம் பொருளாதாரம் வேணும், ஃபினான்ஸ் வேணும், காசு பணம் வேணும் எனக்கு. இப்போ நீங்க இந்த மேட்ச்ல என்ன தோத்த மாதிரி நடிச்சிட்டா டிராமா போட்டா இந்த பிரைஸ் எனக்கு வந்துடும் சொல்லுமா. அல்லாஹ்வுடைய ரசூலுடைய ஆள் தான் ஆலே ரசூல்னு சொன்ன பிறகு அவங்களை நோக்கிய கை வருமா? நான் ஹலாக்கா போயிடுவேனே, பர்பாதா போயிடுவேனே, அழிஞ்சு போயிடுவேனே. அதனாலதான் நான் என்ன செஞ்சேன், தோத்துட்டேன். அல்லாஹு அக்பர். தன்னுடைய பிரஸ்டீஜ ஆலே ரசூலுடைய செருப்புல என்ன செருப்பு கீழே போட்டாப்புல ஜுனைத் பக்தாதி. சேம் டே ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துட்டாங்க. மாஷா அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுதூர் ஆயிட்டாங்க. ஜுனைத் என்னுடைய ஹாலடி மாஷா அல்லாஹ் இக்ராம் செஞ்ச, துனியாலையும் ஆகிரத்திலையும் நான் உன்னை இக்ராம் செய்யறேன்னு சொல்லி மாஷா அல்லாஹ் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விலாயத்தோட ஹிலாத்தை தான் முபாரக்கான திருக்கரத்தால ரசூலுல்லாஹ் போத்தி விட்டாங்க.
உலகத்துல எல்லாருக்கும் விலாயத்து கொடுக்கிறது ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் ரசூலுல்லாஹ்வுடைய ஆர்டர்ல. ஆனா ஜுனைத் அல் பக்தாதிக்கு மாஷா அல்லாஹ் ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் வரல. சய்யிதுல் அன்பியா வல் முர்சலீன் ஹபீப் ரப்பல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெய்வீக திவ்யத்திற்கான விலாயத்துடைய ஹிலாத்த நாயகம் அதான் செஞ்சாங்க. அதனால தான் சையீது த்வாயிஃபத்துல் சூஃபியாங்கற லகப் கொடுக்கிற ஜுனைத் அல் பக்தாதிக்கு மாஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வஃபாத அலைனா அல் பரக்காத்து மின் வஃபி தாரன் ஆமீன். அவர்களுடைய ஷேக் சிறு சக்தி சொல்றாங்க, ஜுனைத் ரசூலுல்லாஹ் உங்களுக்கு விலாயத்து கொடுத்திருக்காங்க, ரசூலுல்லாஹ்வுடைய உத்தரவோட நான் உங்களுக்கு பைஅத் கொடுத்திருக்கிறேன், 40 வருஷமா தர்பியத் கொடுத்திருக்கிறேன், எனக்கு வயசாயிடுச்சு, என் சீட்ல படிக்க உட்காருங்க மாஷா. நாடி இல்ம தேடி வர மக்கள், இர்ஃபான தேடி வர மக்களுக்கு கொடுங்க. செய்யது எனக்கு தகுதி இல்லை, நான் ஆஜிஸ், நான் நாக்கிசுங்க. ஒரு தரம் சொன்னாங்க சக்தி முடியாதுன்றாங்க, செகண்ட் டைம் சொன்னாங்க முடியாதுன்றாங்க, தேர்ட் டைம் சொன்னாங்க முடியாதுன்றாங்க, தேர்ட் டைமும் முடியாதுன்றாங்க. முடியாதுங்களா என்ன, அதாவது பயந்து நிராகரிக்கல, நான் அதுக்கு தகுதியான ஆள் இல்லைன்றாங்க அஜிசியத்துல. மூணாவது தரம் ஜுனைத் அல் பக்தாதி சொன்ன உடனே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுலூர் ஆயிட்டாங்க. ஜுனைத் அல் பக்தாதி, ஜுனைத் சிறு சக்தி 3 தரமா உங்களுக்கு இஜாசத் கொடுக்குறாப்புல, ஏன் நீங்க அதை கபூல் செய்ய மாட்டேங்கிறீங்க? இப்ப நான் இஜாசத்து கொடுத்துட்டேன், நீ மாஷா அல்லாஹ் என்ன மக்களுக்கு வாய் திறந்து உன் முர்ஷித் இல்ம நீ சொல்லணும். ஆர்டர் போட்டு நாயகம் கைபாயிட்டாங்க. ஜுனைத் அல் பக்தாதி இப்ப ரெடி ஆயிட்டாங்க. ரசூலுல்லாஹ் உத்தரவு விட்டவொடனே அதுக்கு என்ன, நாம ஏதாவது மறுப்பு செஞ்சா பெரிய முசீபத் ஆயிடும், ஹலாக்கா போயிடும். இப்போ முர்ஷித் போய் அவங்களோட உத்தரவை ஏற்றுக்கோன்னு சொல்லி போய் சிறு சக்தியில உட்கார்றாங்க. சிறு சக்தி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு எதுவுமே பேசல. இவங்களை பார்த்து நீங்க சொல்லுங்க சொல்லுங்க, நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்த இல்மு மக்களுக்கு சொல்லுங்க சொல்லுங்கன்னு சொன்ன ஷேக் எதுவுமே பேசாம இருக்கிறாங்க. 1 நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு. இவங்க ஜுனைத் பக்தாதி தன்னால முடியாதுன்னு எங்க அவங்கள ஷேக போய் பார்த்தா நம்மள அந்த இல்ம சொல்லுவாங்களோ பயந்து பயந்து ஒளிஞ்சாங்க. இப்போ சொல்ல மாட்டாங்களான்னு போய் நிக்கிறாங்க, அவங்க சொல்ல மாட்டாங்கிறாங்க. நல்லா கவனிக்கணும். முதல்ல மாஷா அல்லாஹ் முர்ஷித் சொன்னாங்க, இவங்க என்ன ஹைபத்தானாங்க, பயந்தாங்க. இப்ப நாயகம் உத்தரவு கொடுத்த உடனே முர்ஷிதுடைய இஜாசத்துக்காக போய் நிக்கிறாங்க. சிறு சக்தி சுக்குத்தாங்க, ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. 1 நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, 10 நாள் ஆச்சு. இவங்க பயமாவது, ஆஹா ரசூலுல்லாஹ் உத்தரவாச்சே, நம்ம டிலே பண்ணோம்னா மறுபடியும் நாயகம் வந்துட்டா, நாயகம் வந்து அவங்க ரசூலுல்லாஹ் வஜ்ஹுல் கரீம் பார்க்கறது பெரிய நசீப் நமக்கு. சல்லல்லாஹு கலபாயிடக்கூடாது, என்ன நான் சொல்றேன்னு கேட்க மாட்டேன்னு கேட்டக்கூடாது அனு பயம். யாருக்கு? ஜுனைத் பக்தாதிக்கு ரலியல்லாஹு அன்ஹு. அப்ப ரொம்ப ஒரு நாள் இன்னைக்கு போய் கேட்டணும்னு சொல்லி போறாங்க, அவங்களால கேட்க முடியல, பயம். ஷேக் முன்னாடி அவங்க பேசுறதுக்கு பயம் மாஷா. ஏன்னா அந்த ஹவுஃப்ல அவங்களால கேட்க முடியல. கடைசியில மாஷா அல்லாஹ் அவங்க போய் நிற்கும் போது ரொம்ப எப்படியாவது எனக்கு இஜாசத்து கேட்டணும், இதமான உண்டான்னு சொல்லிக்கிட்டே இருந்தீங்களே என்ன பேச சொல்லி, இப்ப இஜாசத்து உண்டான்னு கேட்டணும்னு சொல்லி போய் நிக்கிறாங்க. ஷேக் சொன்னாங்க, ஜுனைத் நான் இனிமே உங்களை பேசணும்னு சொல்லலாமா? என்னோட மாலிக் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னோட எஜமான் வந்து மாஷா அல்லாஹ் உங்களை பேசுங்கன்னு சொன்ன பிறகு நான் சொல்றது என்ன, அது ஹுர்மத்தல்ல, அதவல்ல. நான் சொன்ன என் டியூட்டி முடிஞ்சிருச்சு. இப்போ ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க மாஷா அல்லாஹ், நான் அதுக்கு மேல போய் உங்களை பேசுன்னு சொல்லக்கூடாது மாஷா அல்லாஹ். அது முஸ்தஃபியத்தான ஹதரத்துல் கரீம் செய்யக்கூடிய ஹுர்மத்தல்ல. ரசூலுல்லாஹ்வுடைய ஹதரத்துல் கரீமில் அதபை ஹுர்மத்தை பேணுவதுதான் ஈமானியத்துடைய அஸ்லியத் மாஷா அல்லாஹ், மஹப்பத்துடைய ஐனியத் மாஷா அல்லாஹ். மஹப்பத்னா என்ன? மதீனா முனவராக்கு நாம் போறது சந்தோஷம், அல்ஹம்துலில்லாஹ். முஸ்தஃபியத்தான் ஹதரத்துல் கரீமில் நாம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்ற அதபு தெரியாத ஜாஹிலிகள் நம்மீது அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ஹபீபுல் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஹமத் காட்ட வேண்டும் மாஷா அல்லாஹ். நமக்கு அதபு தெரியாது, நம்ம ஆஜிஸீன்கள், நாகிஸீன்கள்.
நாம இங்க இருந்து பேசுறது ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியுமா ஸல்லல்லாஹு எல்லாவற்றையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டு கொண்டிருக்கின்றார்கள், கேட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். மாஷா கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதரத்துல் கரீமில் அறியப்படாத எந்த ஒரு காரியமும் மஷியத்து இலாயாவில் நிகழ்வது இல்லை. மாஷா அல்லாஹ் எல்லா விஷயத்தையும் பார்க்கறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எல்லா விஷயத்தையும் கேட்கறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எல்லாத்தையும் பார்க்கறாங்க. அதே நேரத்தில் மாஷா அல்லாஹ் என்ன கஃபிர துனூபா இருக்கிறாங்க. மாஷா அல்லாஹ் சாத்ருல் ஒயூபா இருக்கிறாங்க. மாஷா அவர்கள் அறியாதது ஒன்று கிடையாது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சித்ரத்துல் முன்தஹால இருந்து புறப்பட்டு என்ன வஹியை கொண்டு வருவதை மட்டும் அறியவில்லை, அல்லாஹ்வுடைய மஷியத்தில் என்ன நடக்குதுங்கிறதை அறியறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய மஷியத் இப்ப அல்லாஹ் என்ன செய்து கொண்டிருக்கிறான் அது ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியுமா? மாஷா அல்லாஹ் அது ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியுமா? மாஷா அல்லாஹ் ஒரு சஹாபி ஈத்தப்பழ கடை வச்சிருந்தாங்க, பேரித்தப்பழ கடை வச்சிருந்தாங்க. அந்த சஹாபியுடைய கடைக்கு என்ன பேரிச்சம்பழத்துல 90 வகையான வெரைட்டிஸ் இருக்குது. நமக்கு தெரிஞ்சது அஜுவா விசேஷமானது, அப்புறம் அம்பர், இன்னும் என்ன சுக்ரியா, என்ன சொல்லுவோம், என்னது என்னது சுக்கரி, சுக்கரினாவா சுக்கரி சொல்றாரு தங்கள் புரிஞ்சா 90 வகையான வெரைட்டிஸ் இருக்குது. இப்போ மாஷா அல்லாஹ் என்ன அந்த சஹாபி பேரிச்சம்பழோட ஸ்பெஷல் கடை அது, மதீனாவுல ஒரு ஆள் சஹாபி ரசூல் அவங்களோட கடைக்கு ஒரு பெண்மணி பேரிச்சம்பழம் வாங்க வந்தாப்புல. அந்த பெண்ணு ஒரு பழத்தை கேட்டாப்புல. இந்த சஹாபி சொன்னாங்க உள்ள இருக்குது அந்த பழம் சொன்னாங்க. அந்த பெண்ணு உள்ள போனாப்புல. இன்சானி தபியத்துல என்ன எல்லாம் வரும், அது ஒன்னும் நுக்சானியத் அல்ல, ஒன்னு மாசூம் அல்ல. சஹாபாக்கள் நம்முடைய அகீதா என்ன, சஹாபாக்கள் மாசூம் அல்ல, மஹ்ஃபூலின்கள், அம்பியாக்கள் மட்டும் மாசூமின்கள். அந்த சஹாபி என்ன பின்னாடியே போய் அந்த பெண்ணை கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்துட்டான். ஒரு கத்தவை சம்பவிச்சிருச்சு. அந்த பெண்ணை அவங்க என்ன முத்தமிட்ட உடனே அவங்களோட கல்புல இருந்த ஈமான் தக்வா மாஷா அல்லாஹ் அவங்க சரீரம் முழுக்க அப்படியே எரிய ஆரம்பிச்சிருச்சு. ஓடி வந்தாங்க ரசூலுல்லாஹ். அவங்களே சொன்னாங்க ஃபகப்பலஹா, நாயகமே அந்த பெண்ணை நான் என்ன முத்தமிட்டு கட்டி பிடிச்சு. முஸ்தபியத்தான ஹதரத் வந்து நடந்த சம்பவத்தை சொல்றாங்க இந்த சஹாபி. நல்லா கவனிக்கணும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதும் பேசல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுக்கூத்தா இருந்தாங்க. ரசூலுல்லாஹ் வஜ்ஹுல் கரீம் முன்னாடி வந்து சொல்றாங்க, ஒரு பக்கம் சொல்றாங்க, மறுபக்கம் சொல்றாங்க, மாறிமா நாயகம் தவாஃப் செய்றாங்க சுத்தி சுத்தி, ஏதும் பேசல. ரஹ்மத்துல் லில் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுக்கூத், சைலண்ட். மாஷா வக்த் வந்துருச்சு. ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு தஆலா அதான் சொன்னாங்க. ஸலாத் முடிஞ்சிச்சு. தொழுது முடிச்ச உடனே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, மனிசாயில், நம்மிடத்தில் கேட்டவர் யார்? சாயில் யார்? இங்க இந்த சஹாபி ஓடி வந்தாங்க. நாயகமே, அண்ணா என்னோடு யார் இப்ப தொழுதாரோ அவர் அல்லாஹ் மன்னித்து விட்டான். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா யாருக்கு மக்ஃபிரத் கொடுக்கிறான், எப்ப மக்ஃபிரத் கொடுக்கிறான், இதையும் பார்க்கறாங்க முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மக்லூகாத்தை மட்டும் பார்க்கல, காலிக்குடைய மஷியத்தை பார்க்கறாங்க, காலிக்குடைய அஃஆல பார்க்கறாங்க. மாஷா அல்லாஹ் அல்லாஹ் என்ன செய்துகிட்டு இருக்கிறான் அல்லாஹ்வுடைய ரசூல் பார்க்கறாங்க. மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ் என்ன செய்துகிட்டு இருக்கிறான் அதை பார்க்கறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஷியத்தை இலாஹியாவை பார்க்கறாங்க முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது மட்டுமல்ல, இந்த உலகத்துல எந்தெந்த ஜீவராசிகள், எந்தெந்த ஜீவன், அதோடைய ஹரக்கத் என்ன, அதோடைய அஃபாலாத் என்ன. காட்டுல எத்தனையோ மிருகங்கள் இருக்குது, யானை இருக்குது, பூனை இருக்குது, புலி இருக்குது, புரிஞ்சா
இதுடைய தபியத் என்ன? பாம்பு இருக்குது, பாம்புடைய தபியத் என்ன? குறிப்பா சிங்கம். சிங்கத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா காட்டுல எத்தனை பிரம்மாண்டமான விலங்குகள் இருந்தாலும் சிங்கத்தை தான் என்ன சொல்ற காட்டுக்கு ராஜாங்கம். சிங்க காட்டுக்கு ராஜாங்கிறது என்ன? அது நம்ம இந்தியன் கல்ச்சர்ல சொல்றதல்ல, உலகம் பூரா மாசால என்ன சிங்கம்னு சொன்னா காட்டுக்கு அது மாசால என்ன ராஜா. ஒரு ஆளு சகாவத்துல பெரிய விசாலமாக்குறாரு, அவர் சிங்கம். அறிவுல சிங்கம், சுஜாத்துல சிங்கம், தர்மத்துல சிங்கம், ஹயாவுல சிங்கம், குவத்த ஹிஃபர்ல சிங்கம். இப்படி ஒரு ஆள் ஒண்ணு விசேஷமான அவர் சிங்கங்கிற ஒண்ணு. காரணம் என்ன? சிங்கத்துக்கு அப்படி ஒரு ஷரஃப் வர காரணம் என்ன? சிங்கம் ஒவ்வொரு நாளைக்கும் அது காலையில அது குகையில இருந்து வெளியாகும் போது அல்லாஹ் இடத்துல துஆ செய்யுமா. அதையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. மாஷா சிங்கம் காட்டில ரப்பிடத்துல என்ன பேசுது அதை மதீனத்து மகாராஜர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திவ்ய திருவாயால சொல்றாங்க. அதையும் ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, அதையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க. மாஷா சிங்கம் பேசுறது. அல்லாஹும்ம லா துஸல்லிக்னி அலா அஹதின் மின் அஹ்லில் மஅரூஃப். சிங்கம் மாஷா அல்லாஹ் காலையில என்ன நைட்டு தூக்கத்தை முடிச்சிட்டு அது குகையில இருந்து வெளியாவது. அல்லாஹ்ட்ட இந்த துஆ கேட்காம அது வெளியாவது. கபரான ஷரீஃப்ல ஹதீஸ் பதிவாகுது. அல்லாஹும்ம லா துஸல்லிக்னி அலா அஹதின் மின் அஹ்லில் மஅரூஃப். யா அல்லாஹ், உனக்கு இஷ்டமான அடியார்கள், உன்னுடைய அன்பை பெற்ற உன் நல்லடியார்கள் யாருக்கேனும் என்னை கொண்டு எந்த விதமான தக்லீஃப் வராம காப்பாத்தாங்க. அல்லாஹு அக்பர். சிங்கம் என்ன செய்யுது? அல்லாஹ்வுடைய மஹபூபின்கள்ட்ட அது அதபு காட்டுது. மாஷா அல்லாஹ். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா காட்டுக்கே அதை சரதாரா அல்லாஹ் ஆக்கி வைக்கிற. மாஷா சிங்கம் மாஷா அல்லாஹ் என்ன குகையில இருந்து வெளியாகும் போது அது அல்லாஹும்ம லா துஸல்லிக்னி அலா அஹதின் மின் அஹ்லில் மஅரூஃப். யா அல்லாஹ், நீ இஷ்டப்படக்கூடிய, உனக்கு பிரியமான, உனக்கு விருப்பமான, விசேஷமான உன்னுடைய முகர்ரபான இபாதுகள் யாருக்கேனும் என்னை கொண்டு எந்த சங்கடமும் வந்துடாம காப்பாத்த அல்லாஹ். ஏன்னா எனக்கு தெரியாது, எனக்கு அந்த இல்மு இல்லை. சுப்ஹானல்லாஹ். ஹைவான் கூட என்ன செய்யுது? அல்லாஹ்வுடைய மஹபூபிங்களுக்கு தாதீம் செய்து. மாஷா அல்லாஹ். ஹைவான் கூட தாதீம் செய்யுது. அதன் காரணத்தினால அது காட்டுக்கு சுல்தான் ஆயிடுது. மாஷா அல்லாஹ். காட்டுக்கு அது சுல்தான் ஆயிடுது. மாஷா அல்லாஹ். மௌலானா ரூமி சொல்லுவாப்ல, அஜ்மீர் ஷரீஃப்ல காஜா நாயத்தர் தர்பார் ஷரீஃப்ல அவுலியா மஸ்ஜித் இந்த ஷேர் எழுதிருக்கும். ஜலாலுத்தீன் ரூமி சொல்றாப்ல, நீ விசேஷமான இடத்தை அடையணுமா? சஷ்ம ரோஷன் குன் ஸகாகே அவுலியா. நீ விசேஷமான தரஜால போணுமா? சஷ்ம ரோஷன் குன் ஸகாகே அவுலியா. அவுலியாக்களுடைய செருப்பு தூசி எடுத்தேன்னா உன் கண்ணுக்கு சுருமா விட்டுக்க. மாஷா அல்லாஹ். அவுலியாக்களுடைய ஷூஸ்ல ஒட்டி இருக்கிற, ஜூத்தால ஒட்டி இருக்கிற தூசி இருக்குதுல, அதை எடுத்து கண்ணுல சுருமா பண்ண விட்டுக்க. சஷ்ம ரோஷன் குன் ஸகாகே அவுலியா. அவுலியாக்களுடைய செருப்பு தூசியை நீ கல்ல சுருமாவா எழுதிக்கிட்டேன்னு சொன்னா அல்லாஹ் உன்னை விசேஷமான இடத்துல உயர்த்தி வச்சிருவான். இந்த அல்லாஹ்வுடைய படைப்புகள் எல்லாம் உன்னை விசேஷமா பார்க்க ஆரம்பிச்சிடும். மஹ்லூகாத்துடைய பார்வையில நீ விசேஷம் ஆயிடுவ. மாஷா அல்லாஹ். மஹ்லூகாத் பார்வையில நீ விசேஷம் ஆயிடுவே. அப்போ சிங்க மாஷா அல்லாஹ் என்ன அதோடைய ஆக்டிவ்ஸையும் பார்க்கறாங்க. ரஹ்மத்துல்லாஹி அலைஹி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். காட்டுல உட்கார்ந்து இருக்கிற சிங்கம் கேட்கிற துவாவை நாஹே கேட்கும் போது ஆஜிஸின்களான, ஜாஹிலின்களான, நாக்கிஸின்களான, ஆசின்களான நாம் இருந்த பொழுதும் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் கலிமத்துல் ஹக்கை அல்லாஹ்வுடைய தௌஃபீக்ல என்ன கல்புலையும் ரூஹுலையும் நாம என்ன ஈமான வச்சு சுமந்துகிட்டு இருக்கிறோமே, நம்ம ரசூலுல்லாஹ் பார்க்க மாட்டாங்க. மாஷா அல்லாஹ். நம்மளோட குரலை கேட்க மாட்டாங்க. மூமினுக்கு மாஷா அல்லாஹ் முஸ்தஃபியத்தான ஹதரத்துல் கரீமுடைய நிஸ்பத் மாஷா அல்லாஹ் ஜாரியா கிட்ட இருக்குன்னா ஒவ்வொரு செகண்டும் மாஷா அல்லாஹ்
ரசூலுல்லாஹ்வுடைய முஸ்தபியத்தான ஹதரத் ஷரீஃபுடைய நிஸ்பத் ஷரீஃப். ரசூலுல்லாஹ் எங்கேயோ வச்சு பார்க்காத மாஷா அல்லாஹ். இதுமா வாப்பானே சொல்லுவாங்க நமக்கு அடிக்கடி, அல்லாஹ்வை ரசூலை கூட வச்சு பார்க்கறதா மூமின் அப்பா. விலாயத்துனா என்ன? அல்லாஹ்வை ரசூலையும் கூட வச்சு பார்க்கணும் மாஷா அல்லாஹ். கல்புல அல்லாஹ் இருந்தா ரூஹுல ரசூலுல்லாஹ் இருக்கிறாங்க மாஷா அல்லாஹ். கல்புல அல்லாஹ் இருந்தா ரூஹுல ரசூலுல்லாஹ் இருக்கிறாங்க மாஷா அல்லாஹ். இந்த பாக்கியத்தை அம்பியாக்கள் மாஷா அல்லாஹ் என்ன ஆலமுல் அர்வாஹ்ல பெற்றுக்கிட்டாங்க. அவுலியாக்கள் மாஷா அல்லாஹ் ஆலமுல் ஷஹாதால மாஷா அல்லாஹ் பெற்றாங்க. ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரிசுத்தமான பரம்பரையில பிறந்தவங்க. இந்த ஜமாத்துல் அவ்வல் மாதம் பிறை 17 குறிப்பாக இன்றைய தினத்தில் உருஸ் முபாரக்குடைய அரூசுல் கரீம் அஸ்ஸையீத் அஹ்மத் பதியுத்தீன் அல் ஹுசைன் அல் ஹசனி அவங்களோட விலாயத்துடைய ஷான் மாஷா அல்லாஹ் மதாருல் ஆலமீன் பேர் மாஷா அல் மாரூஃப் ஜிந்தா ஷாஹ் மதார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வஃபாத அலைனா அல் பரகாத் மின்ஹு ஃபி தாரனா ஆமீன். ஹுசைனி சையீத் இமாம் ஹுசைன் நாயகத்துடைய நஸ்பு ஷரீஃப் வந்த சையீத் மாஷா அல்லாஹ். இந்த உலகத்துல என்ன ஜிந்தா ஷா மதாருடைய கதம் ஷரீஃப் படாத இடம் கிடையாது. அந்த அளவுக்கு இந்த தீனுல் இஸ்லாத்தை என்ன உலகத்துல 8க்கு 16 கோணம் கொண்டு போனாங்க. இஸ்லாம் சந்திக்காத ஃபித்னாக்கள் கிடையாது. இஸ்லாத்தை ஷரியாத்தை முஹம்மதியாவை எப்படியாவது அட்ரஸ் இல்லாம ஆக்கணும்னு சொல்லி எத்தனையோ லாலிமீன்கள் கங்கணம் கட்டிக்கிட்டு நின்றான். நீங்க எல்லாம் இதுவரை கேட்காத எத்தனையோ சரித்திரங்கள் உண்டு. இதுவரைக்கும் நீங்க அநேகமா கேட்டிருப்பீங்களான்னு எனக்கு தெரியல. ஒரு சமயம் கிதாபை பார்க்கிற ஆட்களுக்கு உலமா கிதாபுல பார்த்திருக்கலாம். இமாம் தாஜுத்தீன் சுபுகி தபகாத்துல அவங்களோட தபகாத்துல மாஷா அல்லாஹ் என்ன இந்த சம்பவத்தை பதிவு செய்வாங்க. ஹிஜ்ரா 317ல இஸ்லாம் என்ன ஒரு பயங்கரமான முஃப்தரீன்கள் வாலிமீன்களை சந்திச்சிச்சு. கராமியாக்கள் பேர். இவன் என்ன சாதாரணமான குழப்பவாதி அல்ல. இவன் மெயினா என்ன செய்வான், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள ஃபாலோ பண்ண தேவையில்லைமா. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்னு சொல்லிக்குவான். சொல்லிட்டு என்ன சொல்லுவான், ஒன்னும் ரசூலுல்லாஹ் ஃபாலோ பண்ண தேவையில்லை. ரசூலுல்லாஹ் போயிட்டாங்கன்னு சொன்னா அதெல்லாம் ஸ்டாப் ஆயிடுச்சு. அதெல்லாம் அப்ப சொன்னது இப்ப அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுமா. இன்னைக்கு எத்தனை பேர் என்ன சூஃபிசம்ங்கிற பேர்ல அந்த மாதிரியான பைத்தியம் முடிச்சிருக்கிறோம். அல்லாஹ் நம்மளை காப்பாத்துற மாஷா அல்லாஹ். புரியுதா? இந்த குழப்பமாது எப்படிப்பட்டோடுவோம். ஹிஜ்ரா 317ல காபத்துல்லா ஷரீஃப்ல மிகப்பெரிய துல்மு செஞ்ச அநியாயக்கார கூட்டம். அப்ப ஹஜ்ஜுக்கு வந்த ஹுஜ்ஜாஜ்கள்ல 30,000 பேரை ஷஹீதாக்கலாம், வெட்டி கொண்டானோ இந்த கராமியாக்கள். அது மட்டுமல்ல, ஹஜ்ருல் அஸ்வத் கல்ல அங்கிருந்து பேத்தி எடுத்துக்கிட்டு போய் அவனோட ஹெட் குவார்டரா இருந்தது பஹ்ரைன். பஹ்ரைன்ல ஹஜ்ருல் அஸ்வத் 20 வருஷம் இருந்துச்சு. 20 வருஷம் என்ன காபத்துல்லாஹ்ல ஹஜ்ருல் அஸ்வத் இல்ல. இப்ப நாம பார்க்கிற ஹஜ்ருல் அஸ்வத் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முபாரக்கான திருக்கரத்தால் பொருத்தியதை நம்ம பார்க்கல. அதுக்கு பிறகு 20 வருஷம் கழிச்சு என்ன 339 வருமா 20 வருஷம் சொன்னா என்ன, அப்ப இருந்த அப்பாசிய கலீஃபாக்கள் இந்த வாலிபர்களோட மிகப்பெரிய யுத்தம் நடத்தி ஹஜ்ருல் அஸ்வத பஹ்ரைன்ல அவனோட இருந்து மீட்டு கொண்டு வந்து மறுபடியும் பதிச்சது மாஷா அல்லாஹ். நாயகம் எந்த இடத்துல பதிச்சாங்களோ அந்த இடத்துல பதிச்சாப்ல. ஆனா ரசூலுல்லாஹ்வுடைய முபாரக்கான திருக்கரத்தால பதிச்சதை இப்ப நம்ம பார்க்கல. இப்படி என்ன எத்தனையோ பயங்கரமான முஃப்திரீன்கள் வாலிமீன்கள் யூதர்களும் கிறிஸ்துவர்களும் அவனோட அந்த மூளைச்சலவையில உண்டான அக்கிரமான கூட்டங்களும்
ஒன்னு யஹூதியை நான் டைரக்டா எதிர்ப்பான், இல்லாட்டி இன்டைரக்டா எதிர்ப்பான், வேற ஒரு கூட்டத்தை வச்சு எதிர்ப்பான். இப்படி இஸ்லாம் சந்திக்காத குழப்பங்களே கிடையாது. ஆனால் அத்தனைக்கும் மத்தியில் ரஹ்மத்தல் லில் ஆலமீன் ரூஹுல் வஜூத் ஜத்தல் ஹஸன் வல் ஹுசைன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாயக கோமானுடைய இந்த ஷரீஅத்தே முஹம்மதியா தீனுல் இஸ்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவன் வாக்களித்தது போல் இன்னா நஹ்னு நஸல்னா ذிக்ர வ இன்னா லஹு லஹாஃபிதூன், அல்லாஹ் வாக்களித்த இந்த விஷயத்தை அல்லாஹ் நிறைவேற்றி வைக்கிறான் ரசூலுல்லாஹ்வுடைய அஹ்லு பைத் அத்ஹாரான அவுலியாக்கள் மூலமா. மாஷா அல்லாஹ், அவுலியாக்கள் மூலமா. அந்த முறையில இந்த ஆழத்துல என்ன, ஒரு நாடு ரெண்டு நாடு இல்ல, ஆயிரக்கணக்கான நாடுகளுக்கு போய் இஸ்லாம பரப்பி தீனி ஹிதமத் செஞ்சவங்க ஹஜ்ரத் மதாருல் ஆலமீன் சையத் அஹ்மத் பதியுத்தீன் அல் ஹுசைன் அல் ஹசனி ஜிந்தா ஷாஹ் மதார் சாஹிப் மக்கன்பூர் பாதுஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஆஃபாத அலைனா அல் பரகாத் மின்ஹு ஃபி தாரனா ஆமீன். சையதுனா அஹ்லு பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆலி ஷான் பக்கியத்துல்லாஹ் இமாம் ஜாஃபர் சாதிக் நாயகத்துடைய நேரடி காதிமான முரீதான கலீஃபாவான சுல்தானுல் ஜாஹிதீன் தாஜுல் ஆரிஃபீன் அஷேக் அபு யசீத் புஸ்தாமி தாய்ஃபூரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய நேரடி முரீது கலீஃபா. ஜிந்தா ஷாமதா நாயகத்துக்கு யாரு ஷேக்? அபு யசீத் புஸ்தாமி, இமாம் ஜாஃபர் சாதிக் நாயகத்துடைய கலீஃபாவுடைய முரீது கலீஃபா. அபு யசீத் புஸ்தாமி ரலியல்லாஹு அன்ஹுவை பைத்துல் முகத்தஸ்ல போய் சந்திச்சு அங்க வந்து பையத்தை ஹாசில் ஆக்குறாங்க. அபு யசீத் புஸ்தாமிட்ட இருந்து ஹஜரத் சையத் அஹ்மத் பதியுத்தீன் அல் ஹுசைனி மூலமாக வரக்கூடிய தரீகா மதாரியா தபகாத்தியான்னு பேர் அதுக்கு. மாஷா அல்லாஹ், தபகாத்திங்கிற சில்சிலா. மாஷா அல்லாஹ், இவர்கள் அல்ஹம்துலில்லாஹ் செய்யாத ஹிதமத் இல்லை. இவர்கள் மிகப்பெரிய குர்ஆன் ஹதீஸ் ஷாரியாவும் இருந்தாங்க. மாஷா அல்லாஹ், குர்ஆன் ஹதீஸுடைய விரிவுரையாளராகவும் இருந்தாங்க. மாஷா அல்லாஹ், எத்தனையோ அவுலியாக்களுடைய, நம்ம அவுலியாக்களுடைய விஷயம் எடுத்தாலே ஏதாவது ரெண்டு மூணு கராமத்தை பேசிட்டு விட்டுருவோம். புரிஞ்சா? அவங்க செஞ்ச ஹிதமத்தை பார்க்க மாட்டோம். இந்த உலகத்துக்கு அவங்க மூலமா கிடைச்ச அந்த இல்மு என்ன, இனாயத் என்ன, அதை நம்ம கவனிக்கிறது இல்லை. பல விஷயம். இப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜ் ஷரீஃப்க்கு போனாங்க. அல்ஹம்துலில்லாஹ், ரசூலுல்லாஹ்வுடைய மேராஜ் ஷரீஃப். அது என்ன, யாரு எந்த நபியும் கூட கற்பனை பண்ணி பார்க்க முடியாது. அது கண்மன் நாயகத்துக்குள்ள खास खुसूसियत. லாமக்கானுக்கு போனாங்க. அல்லாஹ் ஹபீபுல் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சும்மதனா ஃபதல்லா ஃபகான காப கௌசைன் அவ் அத்னா ஃபஅவ்ஹா இலா அப்திஹி மா அவ்ஹா. அது ரசூலுல்லாஹ்வுடைய ஆலிஷான். அது அல்லாம இந்த உலகத்துல மாஷா அல்லாஹ், இப்ப நம்ம எல்லாம் ஃளைட்ல மாஷா அல்லாஹ் ஃப்ளை பண்றோம். இந்த ஃப்ளைங் இல்ம, இந்த ஃப்ளை பண்ணக்கூடிய இல்ம இந்த உலகத்துல முத என்ன, சாதாரண மக்களுக்கு மத்தியிலையும் இன்ட்ரோடியூஸ் பண்ண வச்சது யாரு? மாஷா அல்லாஹ், ஒரு சூஃபி, ஒரு வலி. நாம இந்த மாதிரி விஷயத்தை பார்க்க மாட்டோம். யார் அது? அப்பாஸ் இப்னு ஃபெர்னாஸ். அப்பாஸ் இப்னு ஃபெர்னாஸ் ஃபாதர் ஆஃப் ஃப்ளைங் பேர். மாஷா அல்லாஹ், ஃபாதர் ஆஃப் ஃப்ளைங். மாஷா அல்லாஹ், அப்பாஸ் இப்னு ஃபெர்னாஸ் வலி, சூஃபி, ஸ்பெயின்ல உள்ள ஒரு வலி. மாஷா அல்லாஹ், இந்த வலி மாஷா அல்லாஹ் அபு யசீத் புஸ்தாமிட்ட இருந்து மாஷா அல்லாஹ் என்ன ஃபைஸ் ஹாசிலாக்கி இருக்கிறாப்ல. அதுக்கு தான் சொல்ல வரேன். சூஃபியாக்கள்லாம் எங்கேயோ உட்கார்ந்துக்கிட்டு புரியாத பாஷையில பேசிக்கிட்டு என்ன ஏதோ ஒரு கோலம் போட்டுக்கிட்டு தம்மடிச்சிட்டு இருக்கிற ஆள் அல்ல சூஃபி. சூஃபி யார்? மாஷா அல்லாஹ், இந்த உலகத்துல மாஷா அல்லாஹ் ஆன்மீகத்திலும், அதாவது உஹ்ரவியத்தான விஷயத்திலையும் துனியவியத்தான விஷயத்திலையும் ஒரு வழியை கொண்டு மிகப்பெரிய மன்ஃபாத் உண்டாகும். மாஷா அல்லாஹ், இன்னைக்கு உலகத்துல எத்தனை மக்கள் என்ன ஃப்ளை பண்றாப்ல. ஃப்ளைட்டை கண்டுபிடிக்கிறதுக்கான
அந்த ஒரு ஹயால உலகத்துக்கு கொடுத்ததே யாரு? அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த வலி மூலமா தான் அல்லாஹ் கொடுத்தான். அப்பாஸ் இப்னு ஃபர்னாஸ் மூலமா தான் கொடுத்தான். அப்ப அவுலியாக்கள் அல்ஹம்துலில்லாஹ் என்ன, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த உலகத்துக்கு உண்டான எல்லா ஹைரையும் அல்லாஹ் அவுலியாக்கள் கொண்டு நடத்துறான். மாஷா அல்லாஹ், எல்லா ஹைரும். அதனாலதான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னுடைய உம்மத்துல என்ன, என் தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உடைய கல்பு ஷரீஃபை ஒத்தவர்கள் 40 பேர் இருப்பாங்க, அபதார்கள். அவங்க பரக்கத்தை கொடுத்தா உலகத்துல மழை பெய்யுது, புல் பூண்டுகள்லாம் முளையுது, எல்லா உயிரினங்களும் எல்லா ஜீவராசிகளும் வாழுதுங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 40 அபதால் என்ன முஸ்லீமுக்கு மட்டும் உதவியா இருப்பாங்க அப்படி சொல்லல நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 40 அபதால் என்ன முஸ்லிமீன்களுக்கு மட்டும் ஹெல்ப்ஃபுல்லா இருப்பாப்ல அப்படி சொல்லல. எல்லா உயிருக்கும், எல்லா உயிருக்கும், காட்டுல உள்ள மிருக ஜாதிகள்ல இருந்து, நாட்டில் இருக்கிற மனுஷ மக்கள்ல இருந்து, மலையில கடல்ல இருக்கிற ஜின்கள்ல இருந்து. ஏன்னா ஜின்கள்ல பல தரம் உண்டு. சில ஜின்கள் கடல்ல இருக்கும், சில ஜின்கள் ஆகாசத்துல இருக்கும், சில ஜின்கள் கரையில இருக்கும், சில ஜின்கள் குப்பை மேடுகள்ல இருக்கும். இந்த வேஸ்டேஜ் போன்ற கொட்டுற குப்பை மேடு இருக்குது, அங்க சில ஜின்கள் இருக்கும். அதனாலதான் என்ன, குப்பை மேடு போய் பார்த்து நீங்க ஒதுங்கி யூரின் பாஸ் பண்ணாதீங்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுக்கிறாங்க. மாஷால் சில பேர் யூரின் போறதுக்கு எங்கேயாவது குப்பை மேடு தேடுவான், புரிஞ்சா, அதை தடுக்கிறாங்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யாதங்கிறாங்க. சில ஜின்கள் என்ன மூர்க்கத்தனமான கெட்ட குணம் உள்ள ஜின் இருக்கும். நீ போய் அது மாதிரி பண்ணும்போது அது கலமானுக்கு சொன்னா உயிருக்கு ஆபத்தாயிடும். மரங்களுக்கு கீழே உள்ள பொந்துகள்ல ஜின்கள் இருக்கும். அதனால என்ன, மரங்களுக்கு கீழே உள்ள பொந்துகள்ல போய் நீங்க யூரின் பாஸ் பண்ணாதையும் தடுக்கிறாங்க ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன்னா எந்த ஜீவராசி எங்க வசிக்கும், இந்த உலகத்துக்கு காலிக்குல் ஆலமீன் அல்லாஹ் துல் ஜலால், அல்லாஹ் எல்லா விஷயங்களையும் படைக்கிறான். அனைத்தையும் படைக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன் சர்வ காரியங்களையும் அவன் நூறும் முத்தலக்கான உஜூத ரஹ்மத்தான ஹபீபுல் ஆலமான தாஜுல் அம்பியா வல் முர்சலின் ஹபீப் ரப்புல் ஆலமீன் ஜெதல் ஹஸன் வல் ஹுசைன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சர்ரஃபகர் ரப்புல் ஆலம் நாயகமன் மூலமா தான் அல்லாஹ் எல்லா காரியங்களும் நடத்தாற்றான். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா எந்த அளவுக்கு ஒரு வர்க்கத்துக்கு அல்லாஹ்வுடைய ஒரு படைப்புக்கு ரிஸ்க டிசைட் பண்றது கூட ரசூலுல்லாஹ் தான். மாஷா அல்லாஹ், நமக்கு ரிஸ்க் யார் டிசைட் பண்றா? நமக்கு ரிஸ்க் யார் டிசைட் பண்றா? சொல்லுங்க. அதிக தயக்கம் ஏன்? குர்ஆன் சொல்லுதப்பா, நான் சொல்லல, குர்ஆன் சொல்லுது. மாஷா அல்லாஹ், நாம எதை சாப்பிடணும், நாம எதை சாப்பிடக்கூடாது, நாம எதை குடிக்கணும், நாம எதை குடிக்க கூடாது, நாம எதை எப்படி சாப்பிடணும், எப்படி குடிக்கணும், எந்த கையால சாப்பிடணும், எந்த கையால குடிக்கணும் என்பதையும் கூட டிசைட் பண்றது யாரு? முக்தாருல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வயுஹில்லு லஹமுத் தய்யிபாத்தி வயுஹர்ரிமு அலைஹிமல் ஹபாயிஸ். வயுஹில்லு லஹமுத் தய்யிபாத்தி, அல்லாஹ் தெளிவா பயான் செய்யறான். அவர்கள் உங்களுக்கு எதை என்ன ஆகுமாக்குவாங்களோ அதெல்லாம் உங்களுக்கு ஹலால். மாஷா அல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் நான் ஆக்கறேன்னு சொல்லல. வயுஹில்லு லஹமு தய்யிபாத்தி, முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை அக்செப்ட் பண்ணுவாங்களோ, ஓகே ஆக்குவாங்களோ அதெல்லாம் தய்யிப். ரசூல் ஒன்று என்ன தடுத்துட்டாங்கன்னா அது தய்யிப் அல்ல. வயுஹர்ரிமு அலைஹிமல் ஹபாயிஸ். அப்ப யாரு டிசைட் பண்றா? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அட நல்ல ஒரு சாப்பாடு சாப்பிடும்போது பிஸ்மில்லாஹ் சொல்ற மாதிரி இத நமக்கு என்ன ஆகுமாக்குறது? நம்முடைய நாயகம் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீலிங்க ஃபில் ஹால்ல கொண்டு வாயா. அதுதான் முஹம்மது ரசூல், அதுதான் முஸ்தஃபியத்தான தர்பார் ஷரீஃப் செய்யக்கூடிய சுஹபத் முபாரக்கா. வெறுமனே கையில என்ன டிக்கெட் வச்சுக்கிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் டிக்கெட் என்ன நான் துருது ஸலவாத் படிக்கிறேன்னு சொல்லி டிக்கெட்டுக்கு அடிச்சா பத்தாது. எதையோ ஃபிகர் பண்ணி எதையோ ஃபீல் பண்ணிக்கிட்டு
ஃபீலிங்களை கொண்டு வாமா. நாம சாப்பிடுற சாப்பாடு அல்லாஹ் காலிகுல் ஆலமீன், அல்லாஹ் தான் ராசிகுல் ஆலமீன், ரஸாக்குல் கரீம் அல்லாஹ் ஜல்ல ஜலாலா. ரஸாக்குல் கரீமான அல்லாஹ் அவன் பயான் செய்யறான், என்னோட ஹபீபுல் ஆலம், என்னோட ரசூல் ரஹமத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை ஓகே ஆக்குவாங்களோ அது தய்யிபு மாஷா அல்லாஹ். அது என்ன தய்யிபு மாஷா அல்லாஹ். ரசூலுல்லாஹ் ஓகே ஆக்குறது தய்யிபா இருக்கும் போது புரிஞ்சா, அப்போ ரசூலுல்லாஹ்வுடைய நஸல் எந்த அளவுக்கு தய்யிபா இருக்கும் மாஷா அல்லாஹ். ரசூலுல்லாஹ் ஓகே ஆக்குறது தய்யிபா இருக்கும் போது ரசூலுல்லாஹ்வுடைய அஹ்லி எந்த அளவுக்கு தய்யிபா இருக்கும் மாஷா அல்லாஹ். அப்ப அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கு என்ன சொல்லி தரா, நீ ஒன்னு சாப்பிடுறியா, இது மசாலா என்ன நமக்கு ரசூலுல்லாஹ் டிசைட் பண்ணி கொடுத்தது மசாலா. ஜாமிஉ ஸஹீஹ் முஸ்லிம்ல ஹதீஸ் வருது, சஹாபாக்களை பார்த்து கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனுஷன் இரவு பகலா ஓதிக்கிட்டு இருக்கிறான், ஷுஹூத் இல்ல, ஃபீலிங்ல இல்ல, வேஸ்ட் வேஸ்ட் வேஸ்ட். உன்னோட ஓதல் எல்லாம் என்ன டப்பா 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 டப்பான்னு நாக்கு ரெண்டு உதட்டுக்கிட்டு தான் நிக்குது, கல்புல ஒண்ணுமே, அது வேஸ்ட். ஹதா கேசு தராஸ் பந்தர்வாஸ் சர்ஃபராஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களோட கிதாபு ஜவாமிஉல் கலீம்ல சர்க்கார் பயான் செய்வாங்க, கல்புல நீ என்ன ஃபீல் இல்லாம வெறும் உதட்டு நாவ மட்டும் படிக்கிறது என்னது, குதிரை லக்கு 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 லக்குன்னு குதிரை பொருள் லகானது மாசால. அதுல ஒண்ணும் இல்லை, அதுல ஒண்ணும் இல்லை. ஃபில்ஹால்ல பாரு மாஷா அல்லாஹ், ஃபில்ஹால்ல சோபத்து செய். ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பார்த்து நாயகம் மாஷா அல்லாஹ் உத்தரவிடுறாங்க, இஹ்வான்களே சஹாபத்தே நீங்க இனிமே என்ன செய்வானா, அப்பெல்லாம் சஹாபாக்கள் யூரின் பாஸ் பண்ணா காஞ்சி போன இறைச்சிட முள்ளு எலும்பு துண்டு கிடச்சுன்னா என்ன அதை வச்சு துப்புரவு பண்ணிக்குவாங்க. டிசைட் ஏரியா, அதாவது பாலைவனத்தில் போகும்போது என்ன டெசர்ட் ஏரியாவில் கல்லெல்லாம் பார்க்க முடியாது, கையில் தண்ணியெல்லாம் கட்டி யூரின் போகணும். யூரின் போயிட்டு ஏதாவது காஃபலாக்கள் தங்கிட்டு அவங்க சாப்பிட்டுட்டு ஒட்டக ஆடு மாடு அறுத்து என்ன சாப்பிட்டுட்டு போட்டு முள் இருந்தா அந்த முள்ளை உடைச்சி துப்புரவு பண்ணிக்குவாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபத்துக்கு உத்தரவிடுறாங்க, இனி அவ்வாறு செய்ய வேண்டாம், இனி அப்படி செய்யாதீங்க. காரணம் என்னன்னு சொன்னா, நைனுவால இருந்து நைனுவா யூனுஸ் நபி அலைஹிஸ்ஸலாத்து அல்லாஹ் அனுப்புனானே, அந்த நைனுவாங்கிற அந்த பிரதேசத்துல இருந்து 20,000 ஜின்கள் வந்து என்ன என்னிடத்துல இஸ்லாம கபூல் செஞ்சாங்க. நான் ஜின்களுக்கு அந்த எலும்பு துண்டை எல்லாம் நான் சாப்பிடுறதுக்கு ஹலால் ஆக்கி இருக்கிறேன், நான் சாப்பிடுறதுக்கு ஹலால் ஆக்கி இருக்கிறேன். அதனால நீங்க அதை போய் மூத்திரம் வச்சுட்டீங்கன்னா தடவி போட்டீங்கன்னா அது அதுக்கு துப்புரவு கேடா போயிடும், அது சாப்பாட்டுல முசீபத்தை போயிடும். அதனால என்ன அப்படி செய்ய வேணான்னு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுக்கிறாங்க மாஷா அல்லாஹ் அக்பர். ஜின்னு எவ்வளவு பெரிய இனம், ஒரு ஜின்னு என்ன ஒரு யானை இல்லை 10 யானை முடிஞ்சிடும். அந்த ஜின்னுக்கு மாஷால நாயகம் நம்ம சாப்பிட்டுட்டு போடுற முள்ள மாஷால ரிஸ்க் ஆக்குறாங்க. ரசூலுல்லாஹ் எதை ஒரு விஷயத்தை நாக எப்போ டிசைட் பண்ணாங்களோ அதுல என்ன பரக்கத்து உண்டாயிடும் மாஷால, பரக்கத்து உண்டாயிடும். நாம எத்தனையோ காரியங்கள் என்ன மனுஷன் இன்னைக்கு அலையறான் நிம்மதியில. காரணம் என்ன, ரசூல் டிசைட் பண்ற அளவுக்கு இவன் என்ன பொறுக்க மாட்டேங்கிறான், இவனே டிசைட் பண்றான். நீ டிசைட் பண்ணாத, இக்தியார விட்டுடு, ரசூலுல்லாஹ்ட்ட ஒப்படைச்சிருது மாஷால. நம்முடைய வாழ்க்கைக்கு யார முக்தாரா இருக்கணும், முஹம்மது ரசூலுல்லாஹ் முக்தாரா. நாமே நம்முடைய வாழ்க்கைக்கு முக்தாரானா அது பரக்கத்தான வாழ்க்கை இல்லை, விலாயத்து வராது. அவுலியாக்கள் யார் மாஷா, அவங்க எந்த விஷயத்தையும் தன் வாழ்க்கைக்கு மாஷா தான் இக்தியார் செய்ய மாட்டாங்க, இக்தியார முஸ்தபியத்தான ஹதரத் சொல்லி விட்டுருவாங்க மாஷா, இக்தியார் ரசூலுல்லாஹ்ட்ட விட்டுருவாங்க மாஷா. நாங்க எப்படி இக்தியார் செய்யறாங்களோ அப்படி நடக்கும் மாஷா. ரசூலுல்லாஹ்வுடைய இக்தியார், ரசூலுல்லாஹ்வுடைய இக்தியார் மாஷா.
அப்ப ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி நாயக கோமான் ரிசால் ஹக்குல் கரீம் எப்படி பிஷாரத் செய்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் என்ன ஜின்னுக்கு அதை ஹலாலாக்கி இருக்கிறேன். நாயகமே ஜின்னு எவ்வளவு பெரிய பிரமாண்டமான உருவம் படைப்பு. சில பேர் நிறைய சாப்பிட்டா என்ன சொல்லுவோம், ஜின்னு அவனுக்கு வந்திருக்குது எவ்வளவு சாப்பாடு சாப்பிடுறேன்னு சொல்லுவோம் சொல்ல மாட்டோமா? மனுஷன் அதிகமா சாப்பிட்டா வேற நினைச்சா உனக்கு என்ன ஜின்னா பிடிச்சிருக்கு கேட்கும் நிறைய சாப்பிட்டா. இங்க நாயகம் ஜின்னுக்கே மாஷா அல்லாஹ். அப்ப நம்ம தப்பா என்ன செய்யறோம் விளங்குறோம். ஜின்னு ஒண்ணு நிறைய சாப்பிடுறதுலாம் கிடையாது. ரசூலுல்லாஹ் என்ன சொல்லி தராங்க, எலும்பு துண்டு அது திங்கும். அதை நம்ம சாப்பிட்டுட்டு போடுற கறி துண்டுல முள்ளு கஷ்டத்துல உட்காரமா இல்லை இப்படி உட்கார்ந்து இல்மு படிக்கிற மாதிரி படினி மாஷா. பக்கத்துல உட்கார்ந்துக்கிறால கவனி மாஷா வேணா. ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சின்ன ஒரு எலும்பு துண்டு நான் என்ன செய்யறாங்க, நான் உனக்கு அதை ரிஸ்க் ஆக்கி இருக்கிறேன் ஜின்ட்டு சொல்லிட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடுத்த நாள் மனிதர்கள்ட்ட சஹாபாக்கள்ட்ட சொல்றாங்க மூமின்கள்ட்ட, நான் ஜின்னுக்கு ஹலால் ஆக்கிட்டேன், நீங்க என்ன செய்யாதீங்க, அதை நம்ம நீங்க யூரின் பாஸ் பண்ணிட்டு அதை கொண்டு நீங்க துப்புரவு பண்ணாதீங்க, அது கெட்டு போயிடும். அல்லாஹ் அக்பர் கபீரா. அப்ப சர்வ காரியங்களும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவன் மஷியத்தை கொண்டு என்ன செய்யறான், அவன் ஹபீபுல் ஆலத்தை கொண்டு அல்லாஹ் நடத்தாட்டுறான். மாஷா அல்லாஹ். ரசூலுல்லாஹ்வுடைய ரிசாலத்துல் கரீமை முஹம்மது ரசூலுல்லாஹ். ஈமான் என்ன மாஷா அல்லாஹ், இது சாதாரண ஈமான் அல்ல, சாதாரண ஈமான் அல்ல. இந்த ஈமான் ஆலமுல் அர்வாஹ்ல என்ன நசீபானவர்கள் தான் இந்த உலகத்துக்கு நபிமார்களா வந்தாங்க. மாஷா அல்லாஹ். நபிமார்களுக்கு ஆலமுல் அர்வாஹ் நசீபான மாதிரி வலிமார்களுக்கு இந்த ஆலமு ஷஹாதால நசீப் யாருக்கு நசீபானுச்சோ அவங்க எல்லாம் கியாமத்துல என்ன அவுலியாக்களா வராங்க. மாஷா அல்லாஹ். அவுலியாக்களா வராங்க. எப்படி மலக்கள் ஆச்சரியப்படுவாங்களாம் அவுலியாக்களுடைய மனாபிராத்து பார்க்கும்போது. அவுலியா கியாமத்து நாளையில என்ன மதாருல் ஆலமீன் சையத் அஹ்மத் பதியுத்தீன் அல் ஹுசைன் அல் ஹசனி நாயகத்துக்கு போட்டிருக்கிற மிம்பர் ஷரீஃபை பார்க்கும்போது சுல்தான் ஆரிஃபீன் ஜத்தி குர்ரத்தைன் மல்ஜாய் ஹவுஸ் ஸகலைன் சைஃபுல்லாஹ் சைஃப் ரசூலுல்லாஹ் சையத் அஹ்மத் அல் கபீர் ரிஃபாயி அல் ஹுசைன் அல் ஹசன் நாயகத்துக்கு போட்டிருக்கிற மிம்பர் ஷரீஃப் பார்க்கும்போது மலக்குகள் எல்லாம் பேசிக்குவாங்களாம், இவங்க எல்லாம் யாரு, அம்பியாக்கள் அல்லவே, நபிமார்கள் அல்லவே, எல்லா நபிக்கும் மிம்பர் இருக்கும், இவங்க எல்லாம் நபி அல்லவே, மலக்கும் இல்லை நபியும் இல்லை. இவங்களுக்கு இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான இவ்வளவு பெரிய கௌரவமான இவ்வளவு பெரிய விசேஷமான மிம்பர்ல இவங்க இருக்கிறாங்க. இவங்க எல்லாம் யார் மாஷா அல்லாஹ். மலக்கள் அவங்களுடைய விசேஷத்தை பார்க்கும்போது, அவங்களோட ஷரஃப் பார்க்கும்போது, ஆலமத்தை பார்க்கும்போது மலக்களை பேசிக்குவாங்க. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா பயான் செஞ்சு கொடுப்பாங்க. அவங்கள யார் மாஷா அல்லாஹ், அவுலியாக்கள், என்னுடைய முகர்ரபீன்கள். யாரு அம்பியாக்களுக்கு என்ன ஆலமுல் அர்வாஹ்ல நசீபான ஈமான், ஆலமு ஷஹாதால யாருக்கு நசீபாவுதோ அவர்கள் மாஷா அல்லாஹ், அவர்கள் மாஷா அல்லாஹ். அவுலியாக்களுடைய சுஹபத்துல நம்ம கணக்கிறது இதுதான். பல பேர் நினைக்கிறாங்க நம்ம ஒரு வழியில ஜியாரத்துக்கு போறோம், ஜியாரத்துக்கு போயிட்டு வந்துட்டோம், நம்மள அந்த அவுலியா கபூல் செஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு இவனா கர்மம் பண்ணிட்டு வந்துடுறான். இந்த எண்ணத்தை அடியோட வெட்டி வீசுறாங்க. நான் ஒரு விதமா பாஷா நாயம், பாஷா நாயம் என்னது பெரிய ஜமான் ஆண்டவர்கள் காதர் அவுலியா விசால் முபாரக்காவ போறாங்க. ஜமாத்துல் ஆகிர் மாசம் போற 10 வெள்ளிக்கிழமை தஹஜ்ஜுடைய வக்து. சின்ன ஜமான பெரிய ஜமா கூப்பிடுறாங்க, மகனே நான் ரப்புடைய சந்திப்புக்காக புறப்படுறேன், நான் மாஷா அல்லாஹ் விசால் முபாரக் ஆயிட்டா, எனக்கு செய்ய வேண்டிய காரியங்கள்னா செய்யுங்க. உசூல் ததஃபீன் ஸலாத்துல் ஜனாதா நீங்க தான் செய்யுங்க புள்ள. அதுக்கு பிறகு பாஷா விசால் முபாரக் ஆகுறாங்க. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு விசால் சரிக்கு முன்னாடி பயான் செய்யறாங்க பிள்ளைகிட்ட.
ஞாயிற்றுக்கிழமை போற 12 பாதல் ஃபஜர் என்ன நீங்க ஜியாரத்துக்கு வரணும். பாதுஷா நாயகத்தை ஜியாரத்து செய்யறதுக்கு உகந்த நாள் ஞாயிற்றுக்கிழமை. மாஷா அல்லாஹ். என்ன சின்ன எஜமான் ஆண்டவர்களுக்கு பெரிய எஜமான் சொல்றது எப்போ? ஞாயிற்றுக்கிழமை தான் முத வர சொல்றாங்க. மாஷா அல்லாஹ். நம்ம ஒன்னையும் தெரியும், நம்ம மாட்டேன்னா சும்மா போய் பிக்னிக் ஒரு மாதிரி போயிட்டு வரோம். பாதுஷா சரத்தில் எடுத்து படிச்சுப்பார். பெரிய ஜமா ஆண்டவங்க சின்ன ஜமானுக்கு சொல்றாங்க, வெள்ளிக்கிழமை தஹஜ்ஜுத்ல பயான் செய்யறாங்க காதர் அவுலியா. ஜமாத்துல் ஆகிர் மாசம் போற 10ல நான் விசால் முபாரக் பரதா ஆயிட்டா தத்பீர் நல்லா முடிஞ்சு நீங்க என்ன செய்யுங்க, பிற 12 ஞாயிற்றுக்கிழமை ஃபஜருக்கு பிறகு ஜியாரத்துக்கு வாங்க, வந்து எனக்கு சலாம் சொல்லுங்க. நான் ஜவாபு சொன்னா நீங்களும் உங்க மனைவி மக்களும் நாகூர்ல இருங்க. நான் ஜவாபு சொல்ல காட்டி நீங்க எங்க இஷ்டப்படுறீங்களோ அங்க போறதுக்கு நான் உங்களுக்கு இஜாசத்து கொடுத்துட்டேன். உங்க மனைவி மக்களை கூட்டிகிட்டு நீங்க புறப்படுங்க. என்ன அது மகனே, நான் மாசால என்ன இங்க இருந்தாலும் இருப்பேன், இல்ல என்னுடைய பாட்டனார் சல்லல்லாஹு உத்தரவுப்படி ரசூலுல்லாஹ் எனக்கு எங்க இடம் கொடுக்குறாங்களோ அந்த டியூட்டியை பார்க்க நான் போனாலும் போயிடுவேன். விளங்குதா? புரிஞ்சா? பாதுஷா நாயகம் மாஷா அல்லாஹ் ஆலமுல் பர்ஸகுடைய மிகப்பெரிய சீக்ரெட்டை ஓபன் பண்றாங்க. மஹபூபே இலாஹி காஜா நிசாமுதீன் அவுலியா இது ரொம்ப விசாலமா பயான் செய்வாங்க. அவுலியாக்கள் என்ன அங்கேயே இருக்க மாட்டாங்க, தஸர்ருஃபாத் ஆவாங்க. அது மட்டுமல்ல, அவுலியாக்களுடைய காலடியில் இப்ப கோவளத்துல சஹாபி ரசூலுடைய காமாட்ல மூத்தா போய் அடங்கணும் ஒரு ஆள் ஆசைப்பட்டு அடங்குறாரு. இவர் அடக்கிற மையத்தை அங்கேயே ஒண்ணு இருக்காது. சஹாபி ரசூல் காமாட்ல இருக்கிறதுக்கு உனக்கு தகுதியான அல்லாஹ் பார்க்குவான். தகுதி இல்லா காட்டி நான் மஹல்லா வாசி, நான் தர்கா காதிமு, நான் பங்குதாரரு, இதே அல்லாஹ் பார்க்க மாட்டான். அதுக்கு தகுதியான ஆள் என்ன, கெய்ரோலையும் ஸ்பெயின்ல இருந்தா அங்கேருந்து அவரை கபூர்ல இருந்து இங்க மாத்தப்படும், இங்கேருந்து தூக்கி எங்கேயாவது தூக்கி போடப்படும். இது நடந்துகிட்டே இருக்குது தொடர்ந்து. மஹபூபே இலாஹி காஜா நிசாமுதீன் அவுலியா அவர்களுக்கு இல்முல் ஹதீஸ் ஓதி கொடுத்த நிசாமுதீன் அவுலியாவுடைய உஸ்தாத் ஹஜ்ரத் சிராஜுத்தீன் திர்மிதி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க மூலமா நிசாமுதீன் அவுலியா கேட்ட விஷயத்தை பயான் செய்யறாங்க. மஹபூபே இலாஹி காஜா நிசாமுதீன் அவுலியாவுடைய ஃபவாயிதுல் ஃபுஆத்ங்கற ரிசாலால மாஷா. அப்ப என்ன மாஷா அல்லாஹ், ஒரு ஆள் அடங்கினவன் அங்கேயே ஒன்று கலக்க மாட்டாரு. சஹாபி ரசூல் பார்க்குவாங்க, துனியால வாழும் பொழுது அவங்க சந்தோஷப்படுற மாதிரி வாழ்ந்தானா, அல்லாஹ் ரசூலுக்கு பயந்து வாழ்ந்தானா, இல்ல என்ன கைவாளித்தனம் பண்ணிட்டு இருந்தானா பார்க்குவாங்க. சஹாபி ரசூல் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, பார்க்காம இல்லை, பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, பார்க்காம இல்லை. இப்ப மாஷா அல்லாஹ் நம்மை சுற்றி நடக்கிற எத்தனையோ விஷயங்கள்ல நம்ம என்ன செய்யறோம், பாராமுகமாகிறோம், கேர்லெஸ் ஆகிறோம். நாம என்ன செய்யறோம், தீர்ன ஒண்ணு ஒரு 10 பேர் உட்கார்ந்து ஓதுறது, மோளது ஓதுறது, என்ன நினைச்சா ஜியாரத்துக்கு போயிட்டு வந்துடுறது, ஒரு யாசீன் வந்து பெரிய நீண்ட துவா ஓதுறது, இதெல்லாம் ஃபீல் பண்ணு. மாஷா அல்லாஹ் என்ன நடக்குதுன்னு அல்லாஹ்வும் ரசூலும் சொல்லி கொடுத்தாங்க, அதப்படி சுஹபத் வை. சின்ன ஜமா வந்தாங்க பாஷா நாயத்தோட ஜியாரத்துக்கு, ஜமா சொன்ன மாதிரி போற 12 ஞாயிற்றுக்கிழமை காலையில ஃபஜருக்கு பிறகு அஸ்ஸலாமு அலைக்கும் யா அபதி வ அலைக்கும் ஸலாம் யா புனைய ஜவாப் வந்துருச்சு. காதர் அவுலியா எங்க இருந்தாலும் என்ன நாவு ஷரீஃப்ல எஜமானோட இருக்கிறாங்கிறது மாஷா தாக்கீக ஆயிடுச்சு, மாஷா கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. நாவூருக்கு போனவர் என்ன வெறுங்கையா போக மாட்டார். காதர் அவுலியா கோட்டையை நாடி போனவன் என்ன சும்மா போக மாட்டான். மாஷா கேட்கறது எல்லாம் கொடுத்து அனுப்புவாங்க, விஜயமாங்கிறது என்ன உறுதியாயிடுச்சு. அப்போ ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அஹ்ல் பைத் அத்ஹார் இந்த ஷரியத்தை அளவெல்லாம் கொண்டு போனதுல இன்னைக்கு உரூசுல் கரீமுடைய அரூசான மதாருல் ஆலமீன் சையத் அஹ்மத் பதியுத்தீன் அல் ஹுசைனுல் ஹசனி ஜிந்தா ஷாஹ் மதார்
எல்லா அவுளியாக்கள் திருநாமம் சொல்லிக்கிட்டேன்னா ஒவ்வொரு காலத்துல சில பேர் வேஷம் போடுவான். அந்த மாதிரி இந்த காலத்துல என்ன ஜிந்தா ஷாமாதார்னா சில பேர் என்ன இந்த பெரிய சடை போட்டு பெரிய தலைப்பா கட்டிக்கிட்டு இந்த கோலம்லாம் படி, இது அவங்களுக்கு சம்பந்தமே கிடையாது. இதெல்லாம் டிராமா கேஸ், இதெல்லாம் என்ன புருடா கேஸ். நிறைய பேர் என்ன பெரிய சடனா என்ன அது உண்மையிலேயே முடி முளைக்குமா இல்லை வந்துட்டு ஒட்டதான் தெரியல எனக்கு. அந்த இல்மல் மாஸ்டர் என்னை விட பெரிய எக்ஸ்பர்ட் அலிக்கு இருக்கும். ஏன்னா அலி ஒரு காலத்துல என்ன இது வரைக்கும் முடி வச்சிருப்பான். என்ன பைக்கில் போனா என்ன பைக்கு 1/2 கிலோமீட்டருக்கு முடி அப்படியே பறக்குமா சார், ஜல் 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 ஜல். ஹாஜா கரீம் நவாஸ் என்ன அவனை இஸ்லாத்தில் எடுத்தாங்க ஹாஜா சர்கார் மாஷால் என்ன ஈமான கொடுத்து. அப்ப அல்ஹம்துலில்லாஹ் என்ன இதெல்லாம் ஒண்ணும் இல்லை. அலி முடியல 99.3% ஒரு 1% தான் ஓ முடியலாம் இமிச்சு போயிடாது. மாஷால் என்ன ஜிந்தா ஷாமதார் மதாருல் ஆலமீன் அஸ்ஸைத் அஹ்மத் பதியுத்தீன் அல் ஹுசைனி நாங்க மாஷால் என்ன அவங்க போகாத நாடு இல்லை. எந்த அளவுக்கு ஹாஜா நாயகம் அஜ்மீர் ஷரீஃப்க்கு வர முன்னாடி அவங்க அஜ்மீருக்கு வந்துட்டாங்க. இன்னைக்கு அஜ்மீர் ஷரீஃப் மாஷாஅல்லாஹ் என்ன அஜ்மீர்ல இருந்து ஒரு 10 கிலோமீட்டர்ல அவங்க கல்வத் இருந்த மலை பஹாட் இருக்குது, கார் இருக்குது மாஷாஅல்லாஹ். இப்ப அங்க விசேஷம் நடக்கும். இன்னைக்கு 40 வருஷம் கல்வத் இருந்தாங்க மாஷாஅல்லாஹ், 40 வருஷம் கல்வத் இருந்தாங்க மாஷாஅல்லாஹ். அப்ப ஆலமெல்லாம் தீனுல் இஸ்லாத்தை ஷரியத்தை முஹம்மதை கொண்டு போனது யாரு? அஹ்லு பைத் தஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவுலியாக்கள் தான் மாஷா, அவுலியாக்கள் தான். இந்த அவுலியாக்களுக்கு மாஷா அல்லாஹ் எந்த ஈமான் நசீபானுச்சு, நபிமார்களுக்கு மாஷா அல்லாஹ் ஆலமுல் அர்வாஹ்ல எந்த ஈமான் நசீபானுச்சோ அந்த ஈமான் நசீபானுச்சு மாஷா. அதுதான் விலாயத்து. விலாயத்து என்ன மாஷா அல்லாஹ் ஹகீகத்தே முஹம்மது அல்லாஹ் எங்க ஓபன் பண்றானோ அது விலாயத்து மாஷா. அது விலாயத்து. விலாயத்துல என்ன இது புதுசா ஒண்ணு அல்ல. வலி யார் மாஷா அல்லாஹ் அவருடைய கல்பு ரூஹ் எல்லாம் முஸ்தஃபியத்தான ஹதரத்துல் கரீமோட முழுமையான சொஹபத் ஷரீஃப்ல இருக்கு மாஷா, முழுமையான சொஹபத் ஷரீஃப்ல இருக்கு மாஷா. இந்த சொஹபத் ஷரீஃப் தான் மாஷா அல்லாஹ் சுல்தானுல் ஆரிஃபீன் தாஜுல் முகர்ரபின் ஹௌஸ சகலை அஸ்ஸையத் அஹ்மதுல் கபீர் இஃபாயினா மாஷா அல்லாஹ் அவங்களோட வாழ்வியல்ல அனுபவிச்சது போல வேற யாரும் அனுபவிக்கல, வேற யாரும் அனுபவிக்கல. ரிஃபாயின் ஆயத்துடைய மஹப்பத் சரி எந்த அளவுக்கு ஷதீத மஹப்பத் சொன்னோம். அல்லாஹ் அக்பர். ஹிஜ்ரா 90ல ஹஸரத் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ் அவங்களோட ஆட்சி காலத்தில் நடந்த விசேஷமான நாம என்ன எண்ணி பார்க்க வேண்டிய பல விஷயங்கள் உண்டு. அதுல முதலாவது விஷயம் என்ன, சையதுனா அலி கர்ரமல்லாஹு வஜஹு அவர்கள் மீது சப்பு செய்து கொண்டிருந்த பனு உமையாக்களுடைய அந்த துல்ம ஸ்டாப் பண்ணவங்க ஹஸரத் உமர் இப்னு அப்துல் அசீஸ் தான். இரண்டாவது மாஷா அல்லாஹ் ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதரத்துல் குதுஸியா சுத்தியும் நாயகத்துடைய கபர் அத்ஹரை யாரும் காண முடியாத அளவுக்கு அதோடைய ஹுர்மத்தை தெரியாம யாராவது போய் அதபு கேடு செஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லி 5 கார்னர்ல, அதாவது காபத்துல்லா சரி 4 ஸ்கொயர்ல இருக்குது, அப்படி அல்ல 5 மூளை வச்சு நாயகத்துடைய கபர் அத்ஹர் சுத்தி மாஷா அல்லாஹ் 2 மதில் மேல இருந்து கீழே வரைக்கும் யார் என்ன பார்க்க முடியாது, டச் பண்ண முடியாது. கபர் அத்ஹருக்கு ரொம்ப தூரத்திலேயே 5 கார்னர் ஆக்கி மதில் எடுத்தது யாரு? உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ். அது மாதிரி மஸ்ஜித்கள்ல மெஹராப கொண்டு வந்தது உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கைருல் குர்ஆன்ல மிம்பர் ஷரீஃப் தான் இருந்துச்சு, மெஹராப் இல்லை. சித்திக் நாயகம், உமர் நாயகம், உஸ்மான் நாயகம், அலி நாயகம் காலத்துல இல்லை, மெஹராப் இல்லை, மிம்பர் ஷரீஃப் தான் உண்டு. அதான் என்ன மாஷா அல்லாஹ் மாபைன பைத்தி மிம்பரின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாஷா அல்லாஹ் ரியாலுல் ஜன்னாஹ்க்கு அந்த அளவுகள் சொல்றாங்க அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.